ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்மை உண்டாக்கிட்ட நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையோடு கூடிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகி பெருகட்டும் என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி சபையினுடைய உங்களது உடன் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பாகப்பட்டது அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. அபிஷேகிக்கப்பட்ட ராஜா அல்லது அதம் பண்ணுவதற்காக அபிஷேகிக்கப்பட்ட ராஜா என்ற ஒரு தலைப்பு கூட இதற்கு கொடுக்கலாம். ஸோ இது ஒரு நிழல் பொருள் சம்பந்தப்பட்ட மற்றும் தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில் அமைந்திட்ட ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களை கொண்ட ஒரு பாடமாக அங்கு காணப்படும் சகோதர சகோதரிகளே. ஸோ பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவம் என்று சொல்லும் போதே, அதுவும் ராஜாக்கள் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், சில ராஜாக்கள் தேவனுக்கு மிகுந்த பிரியமுள்ளவர்களாக தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய நியமங்களையும் சரியான முறையில் கைக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க சில ராஜாக்கள். ஆனால் அநேக ராஜாக்கள் மோசமான ராஜாக்களாக தேவனுடைய சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டிருக்கிறாங்க சகோதர சகோதரிகள். ஆனால் இன்றைய நாளில் பார்க்க இருக்கக்கூடிய இந்த ராஜா தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜா. இந்த பகுதி வேதாகமத்தில் எங்கே இடம்பெற்று இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ராஜாக்களினுடைய புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் மற்றும் 10வது அதிகாரம் முழுக்க இந்த ஒரு சம்பவங்கள் அங்கே பதிவாகி இருக்குது சகோதர சகோதரிகளே. அதாவது சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யோராம் ராஜா கிட்ட ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்த ஒரு மனுஷன், பிற்பாடு அவரை தேவன் என்ன செய்திடுறார் அப்படின்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறார். பின்னாட்களில் ராஜாவாக தேவன் அவரை உயர்த்திடுறார். ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாவாகிய யெகூ ராஜாவை குறித்து தான் நம்ம இன்றைய நாளில் கூட பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். ஸோ தேவன் அவருடைய நாட்களில் நடந்துட்ட காரியங்களை நமக்கு எப்படி படிப்பினைகளாக அங்கே வைத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நிகழக்கூடிய காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் எப்படி மையம் கூட அங்கே செயல்பட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, நிழலோடு பொருளாக எப்படி அங்கே இது சம்பந்தப்பட்டு இருக்கின்றதை நாம் தியானிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வண்ணமாக பார்க்கும்போது யெகூ ராஜாவை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். வேதத்தில் யாருக்குமே கொடுக்காத, யாருக்குமே இல்லாத ஒரு மகத்துவம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யெகூ ராஜாவுக்கு இருக்கு. ராஜாக்கள் வரிசையில் தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லலாம்? தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள்னு சொன்னா தாவீது ராஜா சொல்லலாம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். அதற்கு அடுத்தபடியா சொன்னா சவுல், சாலமோன் இவர்கள்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை அவர்கள் பண்ணிட்டாங்க. தாவீது அப்படி செய்துட்டாலும் கூட அவர் பிற்பாடு மனம் மாறி மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி தன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவனுக்கு நேராக செம்மையானவராக அவர் நிரூபித்து காண்பித்தார். ஸோ இது தாவீதினுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கும்போது அவர் ஒரு யுத்தம் அதிகமாக பண்ணிட்ட, ஒரு சண்டை அதிகமாக போட்டுட்ட ஒரு ராஜா. அவருடைய அதிக நாட்கள் சண்டையிலேயே கழிச்சிட்டார் தாவீது ராஜாவை பொறுத்த வரைக்கும். அநேக போர்களில் ஜெயம் கண்டாரு, வெற்றி கண்டார். அதே போல அந்த வரிசையில் வரும்போது யெகூ என்ற ஒரு ராஜாவும் கூட யுத்தங்கள் அநேகம் பண்ணியிருக்கிறார். யுத்தம் என்று சொல்வதை விட அநேகரை அதம் பண்ணியிருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, தாவீது ராஜா புறஜாதி ராஜாக்கள் கிட்ட தான் அதிகமான சண்டை யுத்தங்கள் அங்க பண்ணாரு. அவரோடு கூட இருந்துட்டு அந்த சவுல் ராஜாவை கூட தாவீது ராஜா எதுவுமே பண்ணல. தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நான் கை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா யெகூ ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இனத்தார்கிட்ட அதிகமா சண்டை போட்டிருக்கிறார். அவருடைய இனத்தார்கிட்ட அதிகமாக சண்டை போட்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அதாவது குறிப்பாக யூதா மற்றும் இஸ்ரேல் ராஜாக்கள் கிட்ட தான் அதிகமான சண்டை. ஸோ இவருடைய அபிஷேகம் கூட இந்த யூதா மற்றும் இஸ்ரேலினுடைய ராஜாக்களை, ராஜ வம்சத்தை அழிப்பதற்காகவே யெகூ ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராஜா யூதா
கோத்திரத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராஜாக்களை அதம் பண்ணுவதற்காக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த யெகூ ராஜா. வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் வசனம் 7. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யெசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆம் சகோதர சகோதரிகள், உன் ஆண்டவனாகிய ஆகாப்பினுடைய குடும்பத்தை அழித்து விட கடவாய். அப்படின்னா ஆண்டவனாகிய ஆகாப் அப்படின்னா ஏன் அப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ராஜாவினுடைய ராஜ்ய பாரத்துல தான் ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தவர் அந்த யெகூ. சோ ஸ்தானாதிபதியாக இருந்துட்ட யெகூ அந்த ராஜாவை, எந்த ராஜாவுக்கு கீழாக இருந்தாரோ அந்த ராஜாவையே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டாரு யெகூ கிட்ட. சோ அடுத்து 8, 9 கூட வாசிக்கலாம். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. ஆமா, உன் ஆண்டவனாகிய ஆகாபினுடைய குடும்பத்தை நீ அழிக்கன. அடைப்பட்டவன் விடுபட்டவன்னா, அடைப்பட்டவன் அடிமையாக இருக்கிறவன், விடுபட்டவன்னா அவனுக்கு சுதந்திரவாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் நீங்க அதம் பண்ணணும். சோ அவர்கள் அத்தனை பேரையும் கருவறுக்கணும், வெட்டி வீழ்த்தணும்னு சொல்லிட்டார். சொந்த ஜனங்களை அழிக்கும்படியாக, விசேஷமாக ராஜாக்களை அழிக்கும்படியாக அவர் அங்க கட்டளை கொடுக்கிறாரு. இன்னும் குறிப்பாக ஒரு வார்த்தை விடுறாரு, ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய். அப்படின்னா சுவரில் நீர் விடக்கூடிய நாய்னா என்ன குறிப்பிடுறாரு? சுவர்ல எந்த நாய் தான் நீர் விடும்? ஆண் நாய் தான் நீர் விடும். அப்படின்னா அந்த வம்சத்துல ஆண் என்ற ஒரு வர்க்கமே இருக்கக்கூடாது, முழுவதுமாக கருவறுத்துறானு இந்த ஒரு கட்டளையை அவருக்கு அங்க கொடுக்கிறாரு. 9வது வசனம் மற்றும் 10வது வசனம் கூட வாசிச்சிருங்க. ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யெசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். ஆம் சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல்ல இருந்துட்ட முக்கியமான ராஜாக்கள், தலைவர்கள், இவர்களை அழிக்கும்படிக்கு தான் அந்த அபிஷேகம். ஸோ வேதத்தில் எந்த ராஜாவுக்குமே இருக்காத ஒரு நிலை இந்த யெகூ ராஜாவுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. வேற ராஜாக்கள் அங்கே விரோதமாக எழும்பியிருப்பாங்க, பட் சொந்த ராஜாக்களையே அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ யெகூ ராஜாவுக்கு ஏற்பட்டு இருக்குது. ஸோ யெகூ கூட தேவனுடைய கரத்தில் ஒரு விசேஷித்த பாத்திரமாக அங்கே இருக்கிறார். தேவன் பயன்படுத்திட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக, ஒரு ஸ்பெஷல் தகுதி வாய்ந்த ஒரு பாத்திரமாக காணப்படுறார். ஸோ இவருடைய காலத்தில் இவர் செய்திட்ட காரியங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். இவர் யார் யாரையெல்லாம் அழிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆகாப்பினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது இவர் இஸ்ரவேலினுடைய ராஜா. இஸ்ரவேலினுடைய ராஜாவை மட்டும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லல, யூதா ராஜாவையும் அங்க அழிக்கணும். ராஜாக்களை மாத்திரம் அழிக்கிறதுல ராஜாக்களினுடைய குடும்பத்தாரையும் அங்கு அழிக்கணும். ராஜாக்களினுடைய குடும்பத்தாரை மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் முழுவதுமாக அழிக்கணும். ஸோ இவருடைய காலத்துல தேவனுக்கு விரோதமாக அங்க யார் எல்லாம் இருந்தாங்களோ அவர்களுடைய சுவடே அற்று போகணும். இதுதான் தேவனுடைய நோக்கம் சகோதர சகோதரிகள். ஏன் இந்த அளவுக்கு கோபம்? தேவன் ஏன் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு? ஸோ இதற்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவரை அங்கே அபிஷேகிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவர்கள் செய்திட்ட காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் அங்க பார்க்கும்போது, இந்த யெகூ ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப ஒரு பெக்கூலியர், ரொம்ப வினோதமான முறையில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய இருக்கக்கூடிய வசனங்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ
எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான வினோதமான முறையில் அவர் அபிஷேகம் பண்ணப்படுறார். சில தீர்க்கதரிசிகள், சில ராஜாக்கள் வந்து அபிஷேகம் பண்ணப்படும் போது இதேமாரி மெத்தடில் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. தாவீது ராஜா கூட எப்படி தான் இருந்தார். அங்கே தாவீது கூட பிறந்தவங்க அநேக சகோதரர்கள் இருந்துட்டாலும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்தபோது அந்த தாவீதை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய விதம் என்பது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதே போல இந்த யெகூவினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஒரு சேனாதிபதியாக யோராமினுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி ஓடி வர்றார். எலிசா தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் அங்கே ஓடி வராரு. ஓடி வரும்போது அங்கே யெகூ எங்கே இருக்கிறாருன்னா தன்னுடைய நண்பர்கள் மத்தியில், சகோதரர்கள் மத்தியில் இருக்கிறாரு. அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே வச்சு கதவையெல்லாம் அடைச்சிட்டு அவரை அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் பண்ணிட்டு அவர் ஓட்டமாக ஓடி போயிட்டார். உள்ள என்ன நடந்தது, ஏது நடந்தது யாருக்குமே தெரியாது. ஸோ வெளியே வரும்போது யெகூ கிட்ட கேட்குறாங்க, அந்த பைத்தியக்காரன் ஓடி வந்தானே அவன் என்ன செஞ்சுட்டு போனான், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பைத்தியக்காரன் ஓடி வந்தானே அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உள்ள நடந்துட்ட விஷயங்களை எங்க சொல்கிறாரு. இதே போல் ஓடி வந்து என்னை அபிஷேகிச்சாரு. அப்படி அபிஷேகிக்கும் போது என்ன காரணத்துக்காக என்று கேட்டால் இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஆகாப்பினுடைய குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி கட்டளை போட்டிருக்கிறாரு. ஸோ இனி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தங்களிடத்துல இருந்த துணியை எல்லாம் தரையில் அங்கே விரிச்சு போட்டு யெகூவை ராஜாவாக அங்கே அறிவிக்கிறாங்க. எக்காலம் ஊதுறாங்க. எக்காலம் ஊதி யெகூ ராஜாவாக அறிவிக்கப்படுறாரு. ஸோ இப்படி தான் யெகூ அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. வினோதமான முறையில் யாரும் அறியாதபடிக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். புரிஞ்சிக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் செய்யக்கூடிய முதல் வேலை ஆகாப் மற்றும் ஆகாப்பினுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். ராஜாக்களினுடைய இனமே இருக்கக்கூடாது. இஸ்ரேல் மற்றும் யூதாவுல ரெண்டுலையுமே ராஜாக்கள் என்ற ஒரு இனமே இருக்கக்கூடாது என்பது அவர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. ஸோ இப்போ அபிஷேகம் பெற்ற உடனே எங்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோராமை நோக்கி அங்க ஓடுறாரு. ஆகாப்பினுடைய மகன் யோராமை நோக்கி அங்க ஓடுறாரு. ஆகாப்பினுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஆகாப்பினுடைய குமாரனாக இருக்கக்கூடிய அந்த யோராம் ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறாரு. இப்போ அப்படிப்பட்ட சூழல்ல யோராமை தேடி அங்க போறாரு. எங்க வசனங்கள் இருக்குன்னா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கிளையாத்தில் உள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்தான். ஆமா, சீரியாவினுடைய ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தமாக அவர் காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா யோராமை வந்து ஆகாப் ராஜாவினுடைய குமாரன் யோராம். யோராம் வந்து ஒரு ராஜா. அந்த ராஜாவை வந்து 2 பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து யெகூ, இரண்டாவது ஆசகேல். ஆசகேல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியா தேசத்தினுடைய ராஜா, சீரிய ராஜா ஆசகேல். இப்ப யெகூ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு தேவனுடைய மனுஷர். ஆசகேல் ஒரு புறஜாதி ராஜா, சீரியாவினுடைய ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஸோ இப்போ யோராம் வந்து சீரியா ராஜா கிட்ட சண்டைக்கு போயிருக்கிறாரு, யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி யுத்தத்துக்கு போன இடத்துல இவருக்கு காயம் பட்டுடுச்சு. காயம் பட்டதுனால இவர் என்ன பண்றாரு, காயத்தை ஆற்றுவதற்காக இப்ப அவர் தங்கி இருக்கிறார். ஸோ இப்படி காயம் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து யெகூவுக்கு அங்க தெரிய வருது. உடனே யெகூ என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய வீரர்கள், தன்னுடைய இராணுவம் எல்லாத்தையும் கூட்டிட்டு ரதத்துல ஏற்றி கொண்டு இஸ்ரேலுக்கு நேராக அங்க போறாரு. இப்போ போகக்கூடிய விஷயம் வந்து யோராமுக்கு அங்க போயிடுச்சு அப்படின்னா உடனே அவர் தப்பிச்சு போயிடுவாரு. ஸோ எந்த காரணத்தை கொண்டு யோராமுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல யோராம் ரொம்ப திட்டமாக அங்க இருக்கிறார். ஸோ அப்படின்னா கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து நீங்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் வாங்குறாரு.
கூட இருக்கக்கூடிய வீரர்கள் யாருமே வந்து யோராமுக்கு நம்ம இப்போ அவரை தேடி போறோன்ற தகவல் நீங்க யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாங்குறாரு. எல்லாரும் ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒப்புதல் கொடுத்த பிற்பாடு இப்போ இந்த யோராமை நோக்கி யெகூ ராஜா அங்க போறார், இஸ்ரேலுக்கு போறாரு. அங்க போகும்போது தான் அவர் காயத்தை ஆற்றி கொண்டிருக்கிறாரு. ஸோ இப்போ அங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு கூட யூதா ராஜாவாகிய அகசியாவும் இருக்கிறாரு. ஏற்கனவே இஸ்ரேலினுடைய ராஜா யோராமும் இருக்கிறாரு. அதே இடத்துல யூத ராஜாவாக இருக்கக்கூடிய அகசியாவும், ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது யெகூ வந்து யெகூவினுடைய சேனை ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. போய்கிட்டு இருக்கும்போது அந்த யோராமினுடைய ராஜ்யபாரத்துல இருந்து மேல காவற்காரர், ஜாமக்காரர்னு சொல்லுவாங்கல்ல, அங்க இருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது குதிரைகள், அந்த ரதங்கள் வரக்கூடிய வேகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு மிக வேகமாக ரதமும் குதிரைகளும் இராணுவங்களும் சேனைகளும் பலத்த சத்தத்தோட வந்துகிட்டு இருக்குது. வர்றதை பார்த்தா யெகூவினுடைய வேகத்தை போல இருக்குது. அப்படின்னா யெகூ வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு மனிதனாக இருந்த, ரொம்ப வேகமான ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டிருக்கிறார். ஸோ நிம்சியினுடைய குமாரனாகிய யெகூ வருவதை போல இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜாவுக்கு யோராமுக்கு போய் அறிவிக்கிறாரு ஜாமக்காரன். அறிவிச்ச உடனே யோராம் என்ன செய்யறாரு, தன்னுடைய குதிரை வீரனை கூப்பிட்டு நேரா யுத்தத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போதே நேரா இடையில ஆள் அனுப்பிச்சு விட்டு, தன்னுடைய குதிரை வீரனை அனுப்பிச்சு விட்டு, நீங்க வரக்கூடிய காரியம் என்ன, சமாதானமா அப்படின்னு போய் கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. முதல் குதிரை வீரன் போறாரு. அங்க போய் சமாதானமா அப்படின்னு கேட்கும்போது, சமாதானத்தை பற்றி உனக்கு என்னப்பா, என் கூட வா அப்படின்ட்டார். போன ஆள் திரும்பி வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கிறாரு, போன ஆள் திரும்பி வரல. மறுபடி இரண்டாவது குதிரை வீரனை அந்த யோராம் ராஜா அனுப்புறாரு. இரண்டாவது குதிரை வீரனும் நேரா அங்க யெகூ ராஜா கிட்ட போய் கேட்கும்போது, நீங்க வரக்கூடிய காரியம் சமாதானம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது, சமாதானத்தை பற்றி உனக்கு என்னப்பா, என் கூட வா, என்னோட இணைச்சிக்க அப்படின்றாரு. அவரும் இணைச்சிடுறாரு. போன ரெண்டு பேருமே, ஆள் அனுப்பிச்ச ரெண்டு பேருமே திரும்பி வரல. இவருக்கு உடனே பதட்டம் ஆயிடுது. யோராம் ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய யூதா ராஜாவாகிய அகசியாவையும் கூட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு குதிரையில ரெண்டு பேரும் நேர் எதிர்த்து போறாங்க. வாங்க என்னன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா யெகூ ராஜாவை நோக்கி இப்ப போறாங்க. போகும்போது யெகூ ராஜாவை சந்திச்சு சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படிப்பா சமாதானமா இருக்க முடியும், உன்னுடைய தாய் வந்து யெசபேல் வந்து ரொம்ப வேசித்தனத்தினாலையும் விக்கிரக ஆராதனையினாலையும் தேசத்தையே தீட்டுப்படுத்தி பால்படுத்தி இருக்கும்போது நான் எப்படி சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே, ஐயோ இவர் வந்திருக்கக்கூடிய காரியம் வந்து யுத்தத்துக்காக, சண்டைக்காக, அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோராம் வந்து, இது சதி அகசியா, வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு அங்க போகும்போது உடனே வில்லை நானேற்றி அவர் எய்யும் போது நேரா யோராமினுடைய நெஞ்சில் பட்டு அவர் மரிச்சிடுறார். அகசியா தப்பித்து ஓடும்போது அகசியாவும் என்ன ஆயிடுறாரு, அவரும் அங்க மரிச்சு போயிடுறாரு. சகோதரிகளை, இதெல்லாம் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அங்க கண்டினியூ ஆகுது. 2 ராஜாக்கள் 9:22 இதற்கான காரணங்களை அங்க தெரிவிக்கிறார். ஸோ இப்படியாக 2 ராஜாக்களுமே அங்க இறந்து போடுறாங்க. இப்ப இஸ்ரேல்லையும் ராஜா இல்லை, யூதாவுலையும் ராஜா இல்லை. ஒரே நேரத்தில் 2 ராஜாக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே முதல் வேலை ராஜாக்களினுடைய அழிவு. ஸோ இப்படி இந்த ராஜாக்கள் அழிக்கப்பட்ட உடனே இந்த விஷயம் தாயாகிய யோராமினுடைய தாயாக இருக்கக்கூடிய யெசபேல் ராணிக்கு அங்க போகுது. யெசபேலுக்கு அங்க போன உடனே அடுத்து யெசபேலுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அங்க யெசபேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்து இங்கதான் வருவாரு யெகூ அப்படின்றத நல்லா தெரிஞ்சிருந்து அவங்க நல்லா சீவி சிங்காரிச்சு கண்ணுக்கெல்லாம் மையிட்டுக்கிட்டு, ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கள்னு வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இப்படி வரக்கூடிய அந்த யெகூ ராஜாவை மயக்குவதற்காக இவங்க எல்லா தந்திரங்களும் பண்ணி யுத்தத்திற்கு வரக்கூடிய அந்த மனுஷனை திசை திருப்புவதற்கான எல்லா வேலைகளையும் இப்போ செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஏற்கனவே யெகூ ராஜா அகசியா ராஜாவை இவர் கொண்டுட்டு வரும்போது இவங்களுக்கு இந்த யெகூவுக்கு இவங்க என்ன பெரிய விஷயமா கண்டினியூ பண்றாரு. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் வசனங்கள் 30-31 வாசிக்கலாம். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். ஆமா, 2-3 பிரதானிகள் அங்க எட்டி பார்க்குறாங்க. நேராக கூட போறாரு.
கூட போகும்போது எகு கேட்குறாரு, என்னுடைய பட்சமாக யார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பேர் எட்டி பார்க்குறாங்க. நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறாரு, அப்படியே கீழே தள்ளுங்க அவளை அப்படின்னு சொல்கிறார். அந்த எசபேல் ராணியை தலைகீழ தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது மேலே இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்போது கீழே விழுந்து அவர்களுடைய மண்டை சிதறி போய் அவங்க மரிச்சு போகிறாங்க. 35வது வசனம், அதே அதிகாரத்தில் 35வது வசனம். அவர்கள் அவளை அடக்க பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. நாம் சகோதர சகோதரி, ஒரு ராஜஸ்திரியினுடைய மரணம் இந்த வாராக அங்கே நிகழ்ந்திருக்குது. ஸோ இப்போ இஸ்ரேலில் எந்த ராஜாக்களும் இல்லை. ஆகாப் ராஜாவுக்கு மகன் அந்த யோராமும் இல்லை, இறந்து போயிட்டாங்க. இப்போ எசபேல் ராணியும் அங்கே மரிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஆகாப் ராஜாவுக்கு யோராம் மட்டும்தான் மகன் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இல்லாமல் 70 குமாரர்கள் அங்கே இருக்கிறாங்க. 10வது அதிகாரம் 1 வசனம் கூட வாசிங்க. ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஆம் சகோதர சகோதரிகளை, இப்போ என்ன பண்ணுறாரு அந்த யெகூ ராஜா? யோராமை கொன்னுட்டாரு, அகசியாவை கொன்னுட்டாரு, அங்கே எசபேல் அங்கே கொன்னுட்டாரு. கொன்ன பிற்பாடு அங்கே யோராமுக்கு இருக்கக்கூடிய ஆகாபுக்கு இருக்கக்கூடிய மற்ற 70 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ 70 குமாரர்களை குறிச்சதான நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக ஒரு நிருபத்தை அனுப்புறாரு. சமாரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பிரபுக்கள் மூப்பர்கள் வசத்தில் ஒரு நிருபம் ஒன்றை எழுதி அனுப்புறாரு. இப்போ ஆகாப்பினுடைய இடத்தை யோராம் வச்சிருந்தாரு. இப்ப யோராம் மரிச்சு போயிட்டாரு. இப்ப இது இல்லாம இன்னும் 70 குமாரர்கள் இருக்கிறதுனால அந்த ராஜா என்ற ஒரு ஸ்தானத்திற்கு 70 பேர்ல யார் வாரீங்க, யாராவது ராஜாவாக விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி நிருபத்தை வர்றாங்களான்னு சொல்லி மூப்பர்களிடத்துல நிருபத்தை அனுப்பும் போது அவங்க எல்லாருமே போயிட்டு தகவல் சொல்றாங்க. சொல்லும்போது, ஐயோ ஏற்கனவே இருந்த எல்லாரையுமே அவர் காலி பண்ணிட்டாரு, ஸோ இதுக்கு மேல நாங்க ராஜாவாக வரல அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிட்டாங்க. இந்த தகவலை அந்த இஸ்ரேலியனுடைய பிரபுக்களாகிய மூப்பர்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை, யாருமே அப்படி ஐடியா இல்லை, ஒரு துளி கூட அப்படி எண்ணம் கிடையாது, யாருமே ராஜாக்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே யெகூ ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே ரைட்டு, அப்படின்னா இஸ்ரேலினுடைய பிரபுக்களாகிய மூப்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 70 பேரினுடைய தலையையும் வெட்டி அப்படியே எனக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டார். 70 பேரினுடைய தலையையும் அங்கே கட் பண்ணி ஒரு கூடையில் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ ஆகாப்பினுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு அங்கே கட்டளையிட்டாரு. அதே போல் அவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 70 பேரினுடைய தலைகளையும் வெட்டி அங்கே யெகூவின் இடத்துல அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. முழுவதுமாக அதம் பண்ணப்பட்ட நிலை. ஆகாப்பினுடைய குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லாத நிலையில் அங்கே ஆயிடுச்சு, மறிச்சிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தப்பிச்சிருக்கிறாங்க, மிக முக்கியமான நபர். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தாலியேல், எசபேலினுடைய குமாரத்தி அத்தாலியேல். இந்த அத்தாலியேல் ஆகாப் மற்றும் எசபேல் இந்த தம்பதிகளினுடைய மகள், அதாவது யோராம் ராஜாவினுடைய தங்கை. இவங்க மட்டும் அங்க இருக்கிறாங்க. இப்ப அடுத்து இங்க யூதா பக்கம் திரும்புறாரு. அங்க அகசியாவினுடைய குடும்பம் இருக்கு. இப்ப அகசியாவினுடைய குடும்பம் இருக்கு. அகசியாவை அங்க கொலை பண்ணப்பட்டுட்டாரு. அதற்கு பிற்பாடு அகசியாவினுடைய சகோதரர்கள் கூட சிலர் இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள். நாம் சகோதர சகோதரி, அங்கே அகசியாவினுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்படியே கிராஸ் பண்ணும்போது, நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ராஜாவினுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, பாவம் இவங்களுக்கு விஷயம் என்னன்னே தெரியல. அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா விஷயம், அப்படியே இவங்க அத்தனை பேரையும் கூண்டோட பிடிங்க அப்படின்ட்டார். அத்தனை பேரையும் உயிரோட பிடிங்க அப்படின்னு சொல்லி எங்க கட்டளையிடுறாரு. அத்தனை பேரையும் பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42 பேர் இருக்கிறாங்க. 42 பேரும் அங்க பிடிபடுறாங்க. ராஜ வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பிடிச்சு எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆகாப்பினுடைய வம்சத்திலையும் யாரும் இல்லை. இந்த பக்கம் யூதா கோத்திரத்தில் யூதா ராஜாக்கள் வரிசையில் இருக்கக்கூடிய அகசியாவினுடைய வம்சத்திலையும் யாரும் இல்லை.
ஓகே, இப்போ ராஜ குடும்பத்தில் இருக்கக்கூடியவன், அவங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் என அத்தனை பேரும் அதம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ அடுத்தபடியா இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, 2 ராஜாக்களுக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இருந்தாங்கல்ல, இவர்களுடைய குடும்பத்தார் இல்லாம, இவர்களுடைய பிள்ளைகள் இல்லாம, மகன்கள் சகோதரர்கள் இல்லாம சிலர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஆகாப் ராஜாவுக்கு, அந்த சப்போர்ட் பண்ணிட்டவங்க அவர்களை எல்லாம் பிடிங்க அப்படின்றார். அப்படின்னா ஆகாப்பினுடைய குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆகாப் வந்து ஒரு புறஜாதி ஸ்திரியை கல்யாணம் பண்ணிடுறாரு. எசபேல்ன்ற ஒரு புறஜாதி ஸ்திரியை கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த எசபேல் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அந்நிய மார்க்கத்தை சேர்ந்த புறஜாதி வழக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு ஸ்திரியாக இருக்கிறாங்க. சோ புறஜாதி பழக்க வழக்கத்தின்படி வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்ததினுடைய விளைவு, தேவனுடைய ஒட்டுமொத்த தேசமும் இப்போ விக்கிரக தேசமாக, விக்கிரக தோப்பாக அங்க மாறிடுச்சு. சகோதர சகோதரிகள், சாலமோனுடைய ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சது இல்ல, ஒன்னு எரோபேயாம், மற்றொன்று ரெகோபேயாம். சாலமோனுடைய குமாரர் ரெகோபேயாம், சாலமோனுடைய வேலைக்காரர் எரோபேயாம். 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் அங்க போகும்போது, அவருடைய வேலைக்காரராக இருக்கக்கூடிய எரோபேயாம் என்ன பண்ணிட்டாரு, அந்த 2 பொன் கன்றுக்குட்டுகளை செஞ்சு அநேகரை விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழிநடத்திட்டார். இப்படி விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழிநடத்திய போது ஆகாப் ராஜா வந்து என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, அவர் தானே இஸ்ரேல் ராஜாவாக இருந்தாரு. அப்படி இருந்துட்டு அந்த இஸ்ரேல் ராஜா நியாயமா தேவனுடைய மனுஷனாக அங்க இருக்கும்போது விக்கிரகமே இல்லாம அங்க பண்ணியிருக்கணும், விக்கிரகமே இல்லாம பண்ணியிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா, அதிகமான விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணிட்டாரு தன்னுடைய மனைவியின் நிமித்தமாக. அவருடைய இந்த மனைவி இந்த விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணுவதற்கு ரொம்ப உறுதுணையாக அவங்க காணப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய காலத்துல முழு இஸ்ரேலுமே விக்கிரக தோப்பாகவே அங்க மாறி இருக்குது தேவனுடைய தேசம். ஸோ அதனாலதான் இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, தான் ராஜ்யம் பண்ணக்கூடிய இடத்துல முழுவதும் விக்கிரக கோட்டையாக மாறிடுச்சு. ஸோ தேவன் அழிப்பதற்காக இப்ப திட்டம் பண்ணிட்டார். இப்படி விக்கிரக தோப்பு அதிகமாவதற்கான காரணங்கள் யாரு அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துல இருந்துட்ட பிரதானிகள் மற்றும் மந்திரிமார்கள், அதற்கு மேல இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், அதாவது பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பணிவிடைக்காரர்கள், இவங்க எல்லாருமே காரணமாயிட்டாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து விக்கிரக தோப்பு உண்டாகிறதற்கு காரணமாக உதவிக்காரர்களாக அங்க இருந்துட்டாங்க. சோ இப்போ யெகூ ராஜா வந்து யோராமை அங்க காலி பண்ணிட்டாரு, அகசியாவை காலி பண்ணிட்டாரு, எசபேல் ராணியை காலி பண்ணிட்டாரு, அகசியாவினுடைய குமாரர்களை காலி பண்ணிட்டாரு, யோராமினுடைய சகோதரர்களை காலி பண்ணிட்டாரு. அத்தனை பேரும் அங்க நிக்கிரகம் பண்ணியிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து விக்கிரக தோப்பு அதிகமாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் இருக்கிறாங்க, பிரதானிகள் இருக்கிறாங்க, பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பணிவிடைக்காரர்கள் இருக்காங்க. அடுத்த குறி அவர்களை நோக்கி போகுது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய ராஜாக்கள் எல்லாருமே வந்து கொலை செய்யப்பட்ட, ராஜ குடும்பத்தில் எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்கும் போது இந்த வேலைக்காரர்கள் மற்ற மந்திரிமார்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு பயந்து காணப்பட்டிருப்பாங்க. பயத்துல ஓடி ஒளிந்து தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்கான பிரயாசத்தில் அங்க இருக்கும்போது இப்ப யெகூவினுடைய பார்வை இவர்கள் மேலப்பட்டு, எப்படி இத்தனை பேரையும் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. இவர்களை ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு இவர்களை கொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதற்காக ஒரு பிளான் பண்றாரு. அதுவும் யெகூ கூப்பிடுறாரு அப்படின்னா எல்லாருமே பயந்து ஓடி ஒளிய தான் செய்வாங்களே தவிர யாருமே வரமாட்டாங்க. அதற்காக ஒரு தந்திரம் ஒன்று பண்றாரு. என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. ஆம் சகோதர சகோதரி, ஆகாப் வந்து சேவித்தது, பாகாலை சேவித்தது வந்து கொஞ்சம். இப்போ பாகாலை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இப்போ ஆகாப்பை சேவிக்க போறவன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நான் வந்து பாகாலுக்கு வந்து நான் ஒரு பலியிட போறேன். ஸோ பாகாலுக்கு பலியிட போறதுனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திரிமார்கள், பிரதானிகள், பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், பணிவிடைக்காரர்கள் எல்லாருமே அங்க பாகாலினுடைய கோயிலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டளை இடுறார். சொன்ன உடனே ஓ பாகாலுக்கு பலியிட போறாரா, இப்போ ஒருவேளை வந்து ராஜா ஏற்கனவே அப்படி இருந்திருப்பாரு போல, இப்போ மனம் மாறி இப்போ நம்ம பக்கத்துக்கு வந்துட்டாரு, நம்ம வழிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யெகூவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாருமே வராங்க.
ஸோ இப்போ பாகாலினுடைய விக்கிரகத்துக்கு கொஞ்சம் பூஜை பண்ண வேண்டியிருக்குது. எல்லாரும் வாங்க, பெரியவங்கள தொடங்கி சின்ன குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேரும் வரணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டார். ஒருவேளை உங்கள யாராவது இதுக்கு மிஸ் ஆகுறீங்க, பாகாலுக்கு நான் பலி செலுத்த போறேன், அந்த பலியில உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, அங்க வரக்கூடிய அந்த பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், பாகாலினுடைய ஆட்கள் எல்லாருக்குமே புது ட்ரெஸ், எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துட்டார். அத்தனை பேருக்கும் புது வேஷ்டி சட்டை எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்து எல்லாரையும் கூடி வர சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் இப்போ புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பாகாலுக்கு பலியிட போறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்காங்கே கொஞ்சம் சதறி இருந்தவங்க எல்லாருமே வேற வேற பகுதியில் இருந்தவங்கலாம் தேடி வந்திருப்பாங்க. ஓ, ராஜா இப்போ கொஞ்சம் நல்லது பண்றாரு போல, நம்முடைய சூழலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏதோ ராஜா நல்லது செய்ய போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாம் கூடி வராங்க. நமக்கு ஆகாப் ராஜா கூட இப்படி பண்ணது இல்லையே, இவர் ரொம்ப நல்ல ராஜாவா இருக்கிறாரு, அதிகமாக செய்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு துணிமணி எல்லாம் கொடுத்த உடனே எல்லாரும் சேர்ந்து வராங்க. ஒரு மண்டபத்தில் தங்கி இருக்க வைக்கிறாரு. அங்கே தங்கி இருக்க வச்சு செக் பண்ண சொல்கிறாரு, யாராவது வராமல் மிஸ் ஆகியிருக்காங்களா, தேசத்துல இருந்து தேவனுடைய ஜனங்கள் அல்லாத மற்ற இந்த பாகாலுக்கு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மனுஷர்கள் எல்லாருமே கூடி வந்துட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒருவேளை செக் பண்ணீங்க வராம இருந்தா அவங்கள நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஸோ இப்போ அந்த இடமே பாகாலினுடைய ஆட்கள்னால, பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள்னால, அவர்களுடைய புத்திரர்கள்னால நிரம்பி வழியுது. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நார்சாரியும் நிறைந்திருந்தது. பாகாலினுடைய கோயிலின் நார்சாரியும் நிறைந்திருந்தது. 22வது வசனம். அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். ஆமா, இப்போ எல்லாம் உள்ள வந்ததுக்கு பிற்பாடு அங்க விசாரிப்புக்காரனை, வஸ்திரசாலையினுடைய விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கலர்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்கப்பட்டாச்சு. கொடுத்த உடனே அத்தனை பேரும் அந்த வஸ்திரத்தை உடுத்திட்டு இப்போ பாகாலுக்கு பலியிடக்கூடிய சம்பவம் அங்கே நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே அந்த யெகூ ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, யோனதாப்ன்ற ஒரு மனுஷன் கூட அங்கே இருப்பாரு. இவரை குறித்து நம்ம பார்க்கலாம் லாஸ்டா. யோனதாப், இப்போ இந்த யோனதாப் கூட இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள்ல கர்த்தருடைய மனுஷர்கள், நம்முடைய ஜனங்கள் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க, இருந்தாங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுங்க. இங்க உள்ள இருக்கிறது பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், பாகாலினுடைய புத்திரர்கள் மாத்திரம்தான் உள்ள இருக்கணும். மற்ற நம்முடைய ஆட்கள் யாருமே உள்ள இருந்துடக்கூடாதுன்றத திட்டம் பண்ணீங்க, யாரும் உள்ள இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் உள்ள வெயிட்டிங். இப்போ ஏற்கனவே அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விடப்பட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். ஆம் சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா? இப்ப அத்தனை பேரையும் ஏற்கனவே ராஜவம்சத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாரு. இப்போ கடைசியாக அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், பாகாலினுடைய மனுஷர்கள் எல்லாரையும் கூடி வருவதற்கு சரியான தந்திரம் பண்ணி அத்தனை பேரையும் ஒரு இடத்துக்கு கூடி வர வச்சு, அவர்கள் அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து அத்தனை பேரையும் உள்ள வச்சு, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய மனுஷர்கள் அத்தனை பேரையும் வெளியே போக சொல்லிட்டு, தான் நிறுத்தி இருக்கக்கூடிய அடியாட்களாக 80 பேரை நிறுத்தி 80 பேரினுடைய கைகளையும் பட்டயங்களை கொடுத்து, ஒருத்தர் கூட இங்க தப்பிச்சிடக்கூடாது. யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய, புது ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தப்பிச்சிடக்கூடாது. ஒரு உயிர் தப்பிச்சாலும் அதற்கு பதிலாக உங்களுடைய உயிர் போயிடும். அத்தனை பேரையும் நீங்க தும்சம் பண்ணிடுங்க அப்படின்ட்டார். ஸோ அத்தனை பேரும் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. அத்தனை பேரும் அங்க வெட்டி வீழ்த்தப்பட்டு விக்கிரக சிலைகளை முழுவதுமாக அங்க கொளுத்தி, சிலைகளை அங்க தகர்த்து, கோவிலை இடிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டாய்லெட் கட்டிட்டாங்க. 25வது வசனம் மற்றும் 25, 26, 27. சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால்
சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, அவங்க அத்தனை பேரையும் வெட்டி விக்கிரக சிலைகளை கொளுத்தி சிலைகளை தகர்த்து போட்டு கோவிலை இடிச்சு மலஜலாதி போகக்கூடிய இடமாக அங்க ஒரு டாய்லெட்டாக, ஒரு பப்ளிக் டாய்லெட்டாக அங்க பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் இப்ப சுத்தமாக அங்க கிளீன் பண்ணப்பட்ட நிலையில அங்க காணப்படுது சகோதர சகோதரிகள். இதுதான் அந்த 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் மற்றும் 10வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு மனுஷனை வைத்து இந்த வேலையை தேவன் செய்துட்டார். இது வரைக்கும் இஸ்ரேல்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை. தாவீது செய்திருக்கிறார் அநேக யுத்தம். பட் புறஜாதி ராஜாக்களிடத்துல தான் அவர் போய் யுத்தம் பண்ணாரு, சண்டை போட்டார். ஆனா தேவனுடைய சொந்த தேசத்துல, இஸ்ரேல் தேசத்துல, இஸ்ரேல்ல மற்றும் யூதாவுல இப்படிப்பட்ட சம்பவம், வரலாற்று சம்பவங்களே இடம்பெறாத அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக அங்க காணப்படுது. ஸோ இதுல இருந்து நமக்கான படிப்பினை என்ன? இப்ப பார்க்கும்போது இப்ப இஸ்ரேல்ல தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவன் அருவருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் எதுவுமே இல்லை, ஒட்டு மொத்தமாக அங்க அழிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா சகோதர சகோதரிகளை இது சொல்லிட்டேன். இது ஒரு நிழல் பொருளான பாடம் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு பாடமாக இருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் யாரு? யெகூ. இந்த யெகூ இருக்கிறார் அப்படின்னா, யெகூ யாரையோ ஒருத்தரை அடையாளம் காண்பிக்கிறார். நிஜத்துல யாரா இருக்கும்? எந்த வகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நுணுக்கமாக அங்க கவனிக்கணும். ஏன்னா வேதத்துல பழைய ஏற்பாட்டுல அநேக கதாபாத்திரங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அநேக கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் நிழலாக அங்க காண்பிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கதாபாத்திரம் ஆபிரகாம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாக எடுப்போம் அப்படின்னா, ஆபிரகாமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிழலாக எடுப்போமானா எடுக்க மாட்டோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதே போல ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக எடுப்போம் அப்படின்னா ஒரு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதி, தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதே போல யோசேப்பு, மோசே, யோசுவா இவங்களெல்லாம் எடுத்தா அவர்களுடைய முழு வாழ்க்கையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது முழுவதும் அங்க நிழலாக அங்க பொருந்துறதுல அவங்களுடைய குறிப்பிட்ட காலப்பகுதி மாத்திரமே கர்த்தர் இயேசுவுக்கு நிழலாக அங்க பொருந்தும். அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த யெகூ கர்த்தராகிய இயேசுவுக்கு அடையாளம்னு சொல்லிட்டீங்க. கர்த்தர் இயேசுவினுடைய எந்த காலப்பகுதிக்கு அடையாளம்னு சொல்ல முடியும்? புரியல. இரண்டாவது வருகை. எக்ஸாக்ட். நன்றி சகோதரி. ஸோ கர்த்தர் இயேசுவினுடைய எந்த பகுதிக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நிழல் எந்த காலப்பகுதிக்கு ஒரு நிழல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக முதலாவது வருகைக்கு அங்கே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, முதலாவது காலப்பகுதியில் கர்த்தர் இயேசு முதல் வருகையில் வரும்போது எப்படி வந்தார்? கழுதை குட்டியின் மேலே ஏறினவராக அவர் அங்கே வந்தார். அவர் இன்னும் சொல்லும்போது அவருடைய முதலாவது வருகையில் அவர் ஒரு அனைத்திற்கும் கீழ்ப்பட்டு நடக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார். சமாதான கர்த்தராக அவர் வந்தார். சொந்த ஜனங்களுக்காகவே அவர் வந்தார் முதலாவது வருகையில். ஸோ ஆனால் யெகூவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சொந்த ஜனங்களை அழிக்கிறதற்காக வந்திருக்கிறாரு. கர்த்தர் இயேசு முதலாவது வருகையில் சொந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அங்கே வந்திருக்கிறார். ஸோ கர்த்தர் இயேசுவினுடைய அபிஷேகத்தை பார்க்கும்போது யோர்தான்ல நடந்துச்சு. யோர்தான்ல தானே அவர் பேப்டிசம் எடுத்தார் தன்னுடைய முதலாவது வருகையில். ஆனால் யெகூவினுடைய பேப்டிசம், யெகூவினுடைய அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது அறை வீட்டுக்குள்ள ரூம்குள்ள நடந்திருக்குது, யாரும் அறியாதபடிக்கு நடந்திருக்கு. ஸோ அதே போல அவர் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவராக இருந்திருக்கிறார் கர்த்தர் இயேசு தன்னுடைய முதலாவது வருகையில். ஆனால் இவர் அதிகாரத்தின் மேல காணப்பட்டிருக்கிறார். யெகூ அப்படி கம்பேர் பண்ணும்போது, யெகூவோட பொருத்தி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு கண்டிப்பாக பொருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போல லோகாஸ்ன்ற நிலையில கர்த்தர் இயேசு அங்கே இருந்தாலும் அந்த வாழ்க்கையும் அங்கே பொருத்தி பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ யெகூவோடு இங்கே எக்ஸாக்டா பொருந்தக்கூடிய நிலை அதிகாரம் பெற்ற ராஜாவாக அங்கே யெகூ காணப்பட்டிருக்கிறாரு. இவருடைய அபிஷேகம் என்பது குறிப்பாக அழிப்பதற்கான ஒரு அபிஷேகம். இவர் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்ல, யெகூ அழிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ புறஜாதி ஜனங்களுக்கு இல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கிறார்.
சோ சமாதான கர்த்தராக கர்த்தர் இயேசு வந்தாரு. இவரிடத்துல சமாதானமா அப்படின்னு கேட்டா, சமாதானத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்மந்தம், சமாதானமே இல்லைன்றார். சமாதானம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்றார். சோ அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில கர்த்தர் இயேசு என்ன வேலை செய்வாரோ ஆரம்பத்துல, அந்த வேலையை இந்த யெகூ ராஜா பண்ணியிருக்கிறார். அதாவது 1000 வருட ராஜ்யத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை வாங்கின உடனே என்ன வேலை பார்ப்பாரோ அந்த வேலையை யெகூ ராஜா அவர் செய்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட யெகூ 28 கால வருஷங்கள் அவர் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய முதல் பாகம் சங்கரிக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். 28 வருஷ ராஜ்யபாரத்துல முதல் பாகத்துல அவர் சங்கரிக்கக்கூடிய வேலையை பண்ணியிருக்கிறாரு. புறஜாதிகள்கிட்ட போகல, தன்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட, சொந்த ராஜாக்களிடத்துல அவர் போயிருக்கிறார். சோ இவர் முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட விதத்தை பார்க்கும்போது, அறைக்குள்ள யாருக்குமே தெரியாதபடிக்கு தீர்க்கதரிசிகளினுடைய புத்திரர் தைல குப்பியை எடுத்துக்கிட்டு அறைக்குள்ள அழைச்சிக்கிட்டு போய் யாரும் அறியாதபடிக்கு அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சோ இது ரகசியமாக யாருக்குமே தெரியாதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் குறிக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1874 அவர் அபிஷேகிக்கப்பட்ட விதம். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில அவர் ராஜாதி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் உலகத்துல யாருமே அறியாதபடிக்கு, தன்னோடு உடன் இருந்தவர்களுக்கு கூட தெரியாது. யாரு? யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்டது அவரோடு கூட இருந்த தன்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது, கூட இருந்துட்ட மற்ற மனுஷர்களுக்கு தெரியாது. அதே போல கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை கூட யாருக்குமே தெரியாத வண்ணமாக ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இது உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில ராஜாவாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உலகத்தை போய் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். இரண்டாம் வருகையில கர்த்தர் இயேசு வந்துட்டாரோ, அவர்தான் ராஜா அப்படின்னா எப்படி இருக்கும்? அது உலகத்திற்கு அது பைத்தியமாக இருக்கும். அதுதான் குறிப்பிடுறாரு. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 11 to 13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9, 11 to 13. யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன? யாரு? அபிஷேகம் பண்ண வந்தவரை குறிச்சு கேட்கிற வார்த்தை என்னன்னா, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்ன? அபிஷேகம் பண்ணி வச்சார்ல, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? கர்த்தர் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம், இரண்டாம் வருகையில ராஜாவாக வந்திருக்கிறார் என்ற ஒரு காரியம் அனைவருக்கும் பைத்தியமாக தோன்றக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. ஆனா இதை தெரிஞ்சிக்க ஆவல் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. ராஜாவாக ஏற்றுக்கொள்றாங்க. கண்டினியூ பண்ணுங்க. அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயர்த்தி உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். ஆம் சகோதர சகோதரிகளை, இப்போதும் சிஸ்டர் யெகூ ராஜாவானான் என்று சொன்னார்கள். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இதே என்னென்ன பிரகாரமாக சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் ஆச்சரியம். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டவங்க உடனே என்ன பண்ணாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கீழே போட்டு இப்ப ராஜாவாக ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி எக்காலம் அவங்க ஊதுறாங்க. சகோதர சகோதரிகளே, ராஜா ஆனத்திற்கு பிற்பாடு எக்காலம் ஊதுறாங்க. கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல இரண்டாம் வருகையினுடைய விஷயத்தை பொருத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பொருந்தும். 1874 கர்த்தர் இயேசு வந்துட்டாரு. எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இரண்டாம் வருகையில வந்துட்டார்ன்ற விஷயம் எப்ப தெரிஞ்சுது? ஆமா, 1876 தான் தெரிஞ்சது. 2 வருஷம் கழிச்சு தான் கர்த்தராகிய இயேசு இரண்டாம் வருகையில வந்துட்டான்ற விஷயமே அங்க தெரிஞ்சுது. சகோதர சகோதரி, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தினுடைய ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. இதோ சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்ற கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. சோ 7ஆம் தூதன் அங்க எக்காலம் ஊதிட்டாரு. சகோதர சகோதரிகளே, சோ இப்போ 18வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:18.
ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்துச்சு. இவர் அபிஷேகம் பண்ண உடனே, யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ண உடனே அவர் செய்யக்கூடிய முதல் வேலை அப்படி என்னன்னு கேட்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்துருச்சு. அப்படின்னா அங்க நிழல்ல பார்க்கும்போது அந்த பூமியை, தேவனுடைய சொந்த பூமியாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் என்ற பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய காலப்பகுதி. அந்த எசபேல், ஆகாப், யோராம் மற்றும் அவர்களுடைய முழு குடும்பமும் அழிக்கக்கூடிய வேலைக்கு அங்க அடையாளமாக இருக்கு. ஆனா அபிஷேகம் பண்ணக்கூடிய விதம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாக்டா இருக்குது. எல்லா ராஜாக்களுக்கும் எப்படிதான் அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல எக்காலம் ஊதுவாங்க. இவர் ராஜாவா ஆக போறார் அப்படின்ற தகவல் சொல்லி ஃபர்ஸ்ட் எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதிட்டு அடுத்து ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. எக்காலம் ஊதின பிறகுதான் அங்க அபிஷேகம் இருக்கும். அதற்கு பிற்பாடு தான் அறிவிப்பாங்க. ஆனா இந்த யெகூவினுடைய விஷயத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டுறாரு. அதற்கு பிற்பாடு தான் வெளியே வந்துதான் அங்க எக்காலம் ஊதப்படுது. இதே நிலை கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் அங்க பொருந்தது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டுறாரு ராஜாவாக, இரண்டாம் மந்திரத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு, அதற்கு பிற்பாடு எக்காலம் ஊதப்படுது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். இப்ப ஏழாம் தூதன் எக்காலம் ஊதின உடனே இங்க அறிவிக்கப்படுது சகோதர சகோதரிகளே. ஓகே, இப்போ தேவன் கொடுத்த ஆர்டர் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ யெகூ இப்போ அதிகாரம் வாங்கின உடனே யோராம் கிட்ட அங்க போறாரு. ஆகாப்பினுடைய மகனாக இருக்கக்கூடிய யோராம் இடத்துல அங்க போறாரு. யோராம் கொலை பண்ணப்படுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் காயப்பட்டு இருக்கிறார். நிழல ரொம்ப கரெக்டா கவனிக்கணும். யோராம் கொலை பண்ணப்படுவதற்கு முன்னாடியே அவர் காயப்பட்டு கிடக்கிறார். ஏன் காயப்பட்டு இருக்கிறாரு? சீரியா ராஜா கிட்ட ஏதோ யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி யுத்தத்துக்கு போகும்போது அவர் சீரியா ராஜா கிட்ட சண்டைக்கு போய் அங்க ஆசகேலினுடைய கத்தி காயம் வாங்கி இவர் கிடக்கிறார். இப்ப யெகூ கர்த்தராகிய இயேசுவுக்கு அடையாளம்னு சொல்லிட்டோம் நிழல்ல பார்க்கும்போது. இப்ப ஆகாப் மற்றும் ஆகாப்பினுடைய மனைவி எசபேல், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குமாரர்கள், அவருடைய சந்ததிகள் யாரை அடையாளப்படுத்துறாங்க கவனிக்கணும். ஏன்னா இந்த ஆகாப்பினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ராஜ்ய பாரத்துல இருந்து நிராகரிக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த ஆகாப்பினுடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகள், அவருடைய சந்ததிகள், இவர்கள் அனைவரும் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, சகோதர சகோதரிகளை, சாத்தானுடைய கட்டப்படுதலை அங்க அடையாளப்படுத்துறாங்க. பாபிலோன் மற்றும் பாபிலோனுடைய குமாரத்திகளுடைய நிராகரிப்பு, வாந்தி பண்ணி போடுதல், ராஜ்ய பாரத்தை புடுங்கி வேற ஒரு ராஜாவுக்கு அங்க கொடுக்கிறாரு. சகோதர சகோதரிகள், நிராகரிச்சு வாந்தி பண்ணி போடுறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக அழிக்கணும், கம்ப்ளீட்டா நிகிரகம் பண்ணணும், அங்க கம்ப்ளீட்டா நாசம் பண்ணணும். சோ இப்போ யெகூ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் அப்படின்னா, எசபேல் ராணி யாருக்கு அடையாளம் அப்படின்னா, எசபேல் ராணி யாருக்கு அடையாளமாக இருக்கான்? நிழலை பொருத்தி வாங்க. எசபேல் ராணி யாருக்கு அடையாளம்? யெகூ ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இப்ப எசபேல் ராணி அப்படின்னாலே பெண். சபை அழைப்புக்கு என்று உள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் உண்மையான சபை என்று சொல்லிட்டு அந்த போப் மார்க்கத்திற்கு அடையாளம். அந்த எசபேல் ராணி போப் மார்க்கத்திற்கு அடையாளம். இந்த போப் மார்க்கம் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்த விக்கிரக பெருக்கத்துக்கு காரணமாயிட்டாங்க. அந்த எசபேல் இஸ்ரேல்ல விக்கிரக பெருக்கத்துக்கு காரணமானது போல, இந்த போப் மார்க்கம் உலகம் முழுக்க உண்மையான விக்கிரக வணக்கத்திற்குள்ளாக வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. சோ இந்த எசபேலுக்கு அதாவது போப் மார்க்கத்திற்கு உதவிகரம் கொடுத்தது யாரு கூட இருந்து? அவங்களுடைய கணவனாகிய ஆகாப் ராஜா. அவங்களுடைய கணவனாகிய ஆகாப் ராஜா. அந்த ஆகாப் யாரை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த ஆகாப் ராஜா குறிக்கிறாரு அரசியல் அதிகாரம், சிவில் பவர். ஐரோப்பிய தேசங்கள் சிவில் பவருக்கு அங்கு அடையாளமாக இருக்கிறாரு எசபேல் ராணியினுடைய கணவன் ஆகாப் ராஜா. இப்ப ஆகாப்பினுடைய குமாரன் யோராம் மற்றும் அவருடைய குடும்பத்தார் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா, முழு அந்திகிறிஸ்து அமைப்பு.
முழு அந்திகிறிஸ்து அமைப்பு முழுவதும் விக்கிரக தேசமாக மாறுவதற்கு உடன் துணை போயிட்டவங்க. முழு அந்திகிறிஸ்து அமைப்பை எங்க அடையாளப்படுத்துறாங்க. ஸோ யெகூ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டாம் வருகையில் வந்துட்ட கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம். யெசபேல் வந்து போப் மார்க்கத்திற்கு அடையாளம். கணவன் ஆகாப் வந்து அரசியல் சக்திக்கு, சிவில் பவருக்கு அங்க நிழலாக இருக்கிறாரு. அந்த யோராம் அம்மா செய்த வேலையை அப்படியே அவர் செய்திருக்கிறார். அப்படின்னா அந்திகிறிஸ்து அமைப்புக்கு அடையாளமாக இருக்கிறார். இப்போ அரசியலும் மதமும் சேர்ந்த ஒரு ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. எப்போ? கிபி 799 பிறகு. ரோம சாம்ராஜ்யமாக இருந்தது பரிசுத்த ரோம சாம்ராஜ்யமாக மாற்றப்பட்டுச்சு. பரிசுத்த ரோம சாம்ராஜ்யமாக மாற்றப்பட்டுச்சு. இப்ப யோராம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் காயப்பட்டு கிடக்கிறார். யோராம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் காயப்பட்டு கிடக்கிறார். அப்படின்னா அதே போல போப் மார்க்கம் தன்னுடைய அழிவுக்கு முன்னாடி காயம்பட்டுடுச்சு. எப்ப காயம்பட்டுச்சு? 1517 வருஷத்துல அது காயம்பட்டுடுச்சு. நிழல்ல பார்க்கும்போது யோராமை யார் தான் வந்து கொல்லணும்? யெகூ தான் வந்து கொல்லணும். நிழல்ல பார்க்கும்போது யோராம யார் தான் வந்து கொல்லணும்னா யெகூ தான் கொல்லணும். யெகூ கொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தரால காயம்பட்டிருக்கணும். அது யாருனால காயம்பட்டு இருக்கு அப்படின்னா, யெகூ வர்றதுக்கு முன்னாடி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த போப் மார்க்கத்தை அழிப்பதற்கு முன்னாடி அந்த அந்திகிறிஸ்து அமைப்புக்கு ஒரு காயம் உண்டாயிருக்கணும். சகோதர சகோதரிகளே, யோராமுக்கு வந்து சீரியா ராஜாவாகிய ஆசகேல் மூலமாக காயம் வந்திருக்குது. ஆசகேல் யாரு? எந்த ராஜா? சீரியா ராஜா. அவர் ஒரு இஸ்ரேல் ராஜாவோ யூத ராஜாவோ கிடையாது. அவர் ஒரு புறஜாதி ராஜா. போப் மார்க்கத்துக்கு யார் மூலமா காயம் வந்துச்சு? 1517 பேசிக் கிளாஸ் ஃபுல்லா மறந்துட்டீங்களா? யார் மூலமாக? நெப்போலியன் இல்ல. 1517 மார்ட்டின் லூத்தர் மூலமாக சாவுக்கு ஏதுவான காயம் அங்க உண்டாயிடுச்சு. அக்டோபர் 31 ரிட்டன்பர்க் அந்த சர்ச்சில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் 95 தவறுகள், போப் மார்க்கத்தினுடைய 95 தவறுகள்னு சொல்லி போய் ஆணி அடிச்சார்கள். அப்பவே அதற்கு மரணத்துக்கு ஏதுவான காயம் அங்க வந்துருச்சு. போப் மார்க்கத்திற்கு அங்க அடி விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த மார்ட்டின் லூதர் யாரு? தேவனுடைய மனுஷன் நிஜத்துல பார்க்கும்போது. ஆனா இங்க நிழல்ல பார்க்கும்போது யோராமுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டு அந்த ஆசைகள் யாரு? புறஜாதி மனுஷன். எப்படி புறஜாதி இவர் வந்து தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது இதை எப்படி நம்ம முயற்சி பண்ண முடியும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, ஆசகேல் ராஜா வந்து ஒரு புறஜாதி ராஜா. இதை எப்படி அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னா மிகப்பெரிய சத்தியம் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக புறஜாதி ராஜாக்கள் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. வெறும் இஸ்ரேல் ராஜா யூத ராஜா மாத்திரம் அல்ல, புறஜாதி ராஜாக்கள் கூட தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அங்க காணப்பட்டாங்க. சகோதர சகோதரிகளே, அந்த வண்ணமாகத்தான் ஆசகேல் கூட தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஆசகேல் வந்து ஒரு புறஜாதி ராஜா தான், சீரியா தேசத்தினுடைய ஒரு ராஜா தான். ஆனால் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 19 15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஆமா, தேவன் சொல்றாரு, வேதாகமத்திலலாம் குறிப்பிடப்பட்டிருக்குது. தேவன் சொல்றாரு, நீ போய் ஆசகேலை வந்து நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஸோ புறஜாதிகள் கூட தேவனால அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அப்படி பண்ணப்படும் போது தேவனுடைய மனுஷர்களாக இவங்க ஆயிடுறாங்க. இன்னொரு அடையாளம் சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை வந்து பாபிலோன்ல இருந்து விடுதலை ஆக்குவதற்காக எந்த ராஜா அபிஷேகம் பண்ணப்படுறாரு? பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிட்டாங்கல்ல, நன்றி, கோரேஸ் ராஜா அங்க அபிஷேகம் பண்ணப்படுறாரு. கோரேஸ் ராஜா யாரு? அவர் ஒரு புறஜாதி ராஜா. புறஜாதி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனங்கள் விடுதலை ஆகி வர்றாங்க. புரிஞ்சிக்கணும், புறஜாதி ராஜாக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் அங்க ஆயிடுறாங்க. சகோதர சகோதரிகள், அதே போலதான் ஆசகேல் கூட ஒரு புறஜாதி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தேவ மனுஷனாக ஆயிடுறாரு. சோ இந்த தேவ மனுஷனால அங்க காயம் ஏற்பட்டுடுது. இந்த யோராம் ராஜாவுக்கு அங்க காயம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ நிஜத்துல பார்க்கும்போது போப் மார்க்கம் 1517 பிற்பாடு மிகப்பெரிய காயம் அந்த மார்ட்டின் லூதர் மூலமாக ஆணுச்சு.
போப் மார்க்கம் முழுவதுமாக ஒழிக்கப்படுவது என்பது, அழிக்கப்படுவது என்பது யெகூ ராஜா மூலமாகத்தான் அங்க நடக்கணும். நிஜத்துல கர்த்தர் இயேசு வந்துதான் போப் மார்க்கத்தை முழுமையாக அழிக்கணும். முழுமையாக அவர் அழிக்கிறது அங்க கர்த்தர் இயேசு தான். சோ இப்போ யோராம் ராஜா சமாதானத்துக்கு ஆள் அனுப்புறாரு. சமாதானத்துக்கு ஆள் அனுப்பும் போது அவங்க திரும்பி வரல. கூட உடனே என்ன பண்ணிட்டாங்க, 2 ஆள் அனுப்பிச்சுட்டு 2 பேருமே திரும்பி வரல. உடனே யோராமும் சரி அகசியாவும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில வந்து ரதத்தை பூட்டிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப யோராமுக்கும் யெகூவும் நேரா மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ஒரு உரையாடல் நடக்குது. என்ன சமாதானமா அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அம்மா வேசியா இருக்கும்போது நான் எப்படிப்பா சமாதானமா இருக்கிறது? என்னுடைய சொந்த தேசத்தையே அவங்க விக்கிரக தோப்பாக அவங்க மாத்தி இருக்கும் போது நான் எப்படிப்பா சமாதானமா இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இவர் உடனே ஆகா இவர் வந்து யுத்தத்துக்காக வந்திருக்கிறார்னு சொல்லிட்டு திரும்பி ஓடும்போது தன்னுடைய வில்லை நான் ஏற்றி விடும்போது தன்னுடைய நெஞ்சில் பாயப்பட்டு அவர் அங்க விழுந்து மரிச்சிடுறார். இந்த கண்டுட்டு அகசியாவும் தப்பிச்சு ஓடுறாரு. அவரையும் விடல, அங்க விரட்டி கொலை பண்ணப்படுறார். சோ இதெல்லாம் நிழல்ல நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. இந்த சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னாடி யோராமுக்கும் அகசியாவுக்கும் என்ன சம்பந்தம்? யோராம் வந்து இஸ்ரேலினுடைய ராஜா, அகசியா யூதாவினுடைய ராஜா. எப்பொழுதுமே யூதாவினுடைய ராஜாவுக்கும் இஸ்ரேலினுடைய ராஜாவுக்கும் எப்படி இருக்கும்? எதிரியும் புதிரியுமா தான் இருப்பாங்க, சமாதானமா இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க யோராமும் சரி அகசியாவும் சரி ஒரே இடத்துல இருக்காங்களே எப்படி? இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாவும் ஒரே இடத்துல இருக்காங்களே, எப்பொழுதுமே விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்களே எப்படி? 2 பேரும் எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, யோராமுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேரு தான் அத்தாலியல். எசபேலினுடைய மகள் அத்தாலியல். இப்ப யோராமுக்கு ஒரு சகோதரி இருக்காங்கல்ல, இஸ்ரேல் ராஜாவாகிய யோராமுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க அத்தாலியல். இந்த அத்தாலியால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, யூதாவினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய அகசியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இந்த ராஜா இஸ்ரேலினுடைய ராஜா யூதா ராஜாவுக்கு தன்னுடைய தங்கச்சி கொடுத்துட்டார். இப்ப என்ன ஆயிட்டாங்க? மாமன் மச்சினன் ஆயிட்டாங்க. சோ இப்போ யுத்தத்துல காயப்பட்டு இப்ப மச்சினன் கிடக்குறாருங்க. யாரு? யோராம் வந்து சீரியா ராஜா கிட்ட சண்டைக்கு போய் அங்க வந்து கத்தி காயப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நலம் விசாரிக்கிறதுக்காக அங்க போயிருக்கிறாரு அகசியா ராஜா. நலம் விசாரிக்க போன இடத்துலதான் அவருக்கு வந்துருச்சு சாபம். இது என்ன கூட்டணி? எப்படி இணையிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக அவர்கள் கூட்டணி வைக்கிறாங்க, யோராமும் அகசியாவும். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, போப் மார்க்கமும் புரோட்டஸ்டாண்டும் ஆரம்பத்துல நேர் எதிரிகளாகத்தான் காணப்பட்டாங்க. இவர்களுடைய கொள்கைகள் அவர்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் புரோட்டோஸ் பண்ணி வெளியே வந்தாங்க. இவர்களுடைய கொள்கைகள் எதுக்குமே ஒத்து வரல. பட் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிற்பாடு 2 பேரும் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக கூட்டணி போடுறாங்க, கூட்டணியாக அங்க ஆயிடுறாங்க. போப் மார்க்கமும் புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகளும் இணைவதற்கான அடையாளம் இந்த யோராமும் அகசியாவும் இணைதலுடைய நிகழ்ச்சி, அம்மா மகளினுடைய இணைப்பு. சோ இந்த கூட்டணி ஒரே டைம்ல யெகூ அங்க அழிக்கிறார். யெகூ வந்து அழிக்கிறதுக்காக போகக்கூடிய தருணம் தனித்தனியா இல்ல, அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஒன்னு சேர்ந்து இருக்கும் போது அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அவருக்கு. சோ இதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்துல இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பிற்கு அழிவை அங்க கட்டளை அழிவிடும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரே மைண்ட்ல, ஒரே சிந்தையில ஒன்றாகவே அவர்கள் காணப்படுவாங்க. சோ இப்ப யோராமுக்கு ஆதரவாக, அகசியாவுக்கு, எசபேலுக்கு ஆதரவாக இருந்துட்ட அனைத்தும் அங்கு அழிக்கப்படும். ஆகாப்பினுடைய 70 குமாரர்கள் அழிக்கப்பட்டாங்க. அகசியாவினுடைய 42 சகோதரர்கள் அழிக்கப்பட்டாங்க. பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கூடி வர செய்து அழிக்கப்பட்டாங்க. சோ நிஜத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அர்மகெதோன்ல முழுவதுமாக அங்கு அழிக்கப்படும். முழுவதுமாக அழிக்கப்படும். எல்லாரையும் கொலை பண்ணிட்டு கடைசியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ண போற வழியில மிக முக்கியமான ஒரு நபரை அங்க யெகூ ராஜா சந்திக்கிறார். அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனதாப் என்ற ஒரு நபரை யெகூ ராஜா சந்திக்கிறாரு. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால்
உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, ஆம் சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்க, யோராம், அகசியா, எசபேலு 70 பேர் 42 பேர் எல்லாரையும் முடிச்சிட்டு, எல்லா சங்காரத்தையும் முடிச்சிட்டு மீதி சங்காரத்துக்காக அங்கே எகு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ இடையில ஒருத்தர் மீட் பண்றாரு, யோனதாப். இப்போ யோனதாப்பை பார்த்த உடனே, என்னுடைய இருதயத்தை போல உங்களுடைய இருதயம் இருக்கா யோனதாப் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எகு. ஆமா அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, எங்க கையை கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. கை கொடுக்குறாரு, அப்படியே ரதத்தில் ஏற்றிடுறாரு. ரதத்தில் ஏற்றி தூக்கிட்டு போயிடுறாரு. யார? யோனதாப்ப இடையில ஜாயின் பண்ணிக்கிறார். முன்னாடி எகுவே அநேக சங்காரங்களை முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு கடைசி சங்காரத்துல மாத்திரம் இப்ப யோனதாப்பு கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய இருதயத்தை போல உன்னுடைய இருதயம் இருக்காப்பா? ஆமா அப்படிதான் இருக்கு. அப்பனா என் கூட வா, கை கொடு. உடனே ஜம்ப் பண்றாரு, உடனே ரதத்துல ஏறுறாரு, அப்படியே கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பார்க்கும்போது இந்த அமைப்புகள் எல்லாம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி முழுமையாகவே கர்த்தர் மகிமை அடைந்த நிலையில, 2ஆம் வருகையில வந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த நிலையில இருந்து எல்லாத்தையும் செய்கிறார். முழு வேலையையும் கர்த்தர் மாத்திரம்தான் செய்கிறாரா அப்படின்னா இல்ல. கூட யார் ஜாயின் பண்றாங்க? சபையும் கூட அங்க ஜாயின் பண்றாங்க. எப்ப ஜாயின் பண்றாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜாயின் பண்றாங்களா? நோ, கடைசியில ஜாயின் பண்றாங்க. ரொம்ப முக்கியம். அங்க யோராம் அழிக்கும் போது, அகசியாவை அழிக்கும் போது, எசபேல் அழிக்கும் போது, 70 பேரை அழிக்கும் போது, 42 குமாரர்கள் அழிக்கும் போது இல்ல. யார் மாத்திரமே பண்ணிட்டார்? எகு மாத்திரமே பண்ணிட்டாரு. அநேக மிக முக்கியமான அழிவுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையில வந்திருந்து 2ஆம் வருகையில வந்திருந்த அத்தனையும் நிகிரகம் பண்ணிட்டாரு. கடைசி சங்காரம் நடக்கும் போது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள், பகாலினுடைய தீர்க்கதரிசிகள், மந்திரிமார்கள் அத்தனை பேரையும் மதம் பண்ணும் போது யார் இணைகிறாங்க அப்படின்னா யோனதாப் இணைகிறாரு. அப்படின்னா யோனதாப் யாரை அடையாளப்படுத்துறாரு? சபை, சரீரமாகிய சபை அங்க அடையாளப்படுத்துறாரு. ஸோ இந்த அமைப்பெல்லாம் அழிக்கப்படுறதுக்கு பிறகுதான சபை மகிமை அடைவாங்க. நோ, அழிவு நடந்துகிட்டு இருக்கும் போதே இவர்கள் அவரோட போய் சேர்ந்துருவாங்க. எகுவே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறது போல இருக்கும், பட் செஞ்சு முடிக்கிறது இல்லை. நிஜத்தில் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவே இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாருன்னா ஓரளவுக்கு முடிச்சிடுறாரு. ஃபைனல் டச்சில் யாரை கூப்பிட்றாருன்னா சபையை கூப்பிடுறாரு. எப்படி? வெறும் ஃபைனல் டச்சுக்கு மட்டும் தான் கூப்பிடுறாரானா இல்லை. அவங்க பூமியில இருக்கும் போதே அழிக்கப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் இவங்க செஞ்சிடுறாங்க. மாம்சத்துல இருந்தே சரீரமாகிய சபை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சத்தியத்தின் மூலமாக மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை முதலாவது அறிவிப்பார்கள், இது ஒரு அந்திகிறிஸ்து அமைப்பு, இது ஒரு வேசி மார்க்கம், இது ஒரு தவறான மார்க்கம், தேவனுக்கு நேர் எதிரான மார்க்கம் என்பதை மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சபை சகல ஜனங்களும் பார்க்க பிரகடனப்படுத்துவாங்க. கர்த்தரோட வேலையில ஈடுபட்டுருவாங்க. சோ பூமியில இந்த அமைப்பு அழிக்கப்படுதுன்ற விஷயம் பூமியில இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கேட்பாங்க, இவர்களுடைய வாயின் சுவாசத்தின் மூலமாக. சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமா, பூமியின் ராஜாக்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே அங்க யுத்தம் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டுக்குட்டியானவர் யுத்தத்தில் ஜெயிச்சிருவார். ஸோ இந்த யுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க யாராரு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஸோ பூமியினுடைய ராஜாக்கள், மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியினுடைய ராஜாக்கள் மகிமையில் இருக்கக்கூடிய கர்த்தரோடு எப்படி யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா, மகிமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவோட யுத்தம் பண்றது இல்ல. அந்த கர்த்தராகிய கிறிஸ்து எங்க இருக்காங்க? கிறிஸ்து வகுப்பார் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பூமியில இருக்கிறாங்க. அந்த அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து வகுப்பாரோட பூமியுடைய ராஜாக்கள் அங்க யுத்தம் பண்ணுவாங்க. சரீரத்தோடு அங்க யுத்தம் அங்க நடக்கும். சோ இந்த சரீரத்தோடு அப்படின்னா கொஞ்சம் சரீரம் இங்க பூமியில இருப்பாங்க. அவங்க தான் பாத அங்கங்கள். 1,44,000 பேர்ல சொற்ப ஜனங்கள் தகுதி உள்ளவர்களாக தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உண்மையுள்ள நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு தயார் நிலையில வைக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல மகிமை அடைய போறாங்க.
மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க போறாங்க. நித்தியத்திற்கும் தேவனோடு கூட இருக்க போறாங்க. அழியாமை சுபாவத்துல தேவனோடு கூட தேவனை போலவே இருக்க போறாங்க. அந்த நிலையில இருக்கக்கூடியவர்களை வைத்து தேவன் யுத்தம் பண்றாரு இந்த பூமியினுடைய ராஜாக்களோடு கூட. ஆவிக்குரிய பாகத்துக்கு இப்ப போறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவர்களை வைத்து இந்த யுத்தம் நடக்குது சகோதர சகோதரிகளே. இந்த சாட்சியை பூமியில இருந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த ராஜ்யங்கள் ஒரு எதிரான ராஜ்யங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எதிரி. இந்த அமைப்புகளுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய சத்தத்தின் மூலமாக அந்த ராஜ்யத்தினுடைய சகல கிரியைகளும் அதே ஜனங்கள்னால அழிக்கப்படும் சகோதர சகோதரிகளே. இசபேல் ராணிக்கு நேரடியா யெகூ ராஜா போய் தள்ளிவிட்டு அவங்களை அழிக்கல. யாரு பண்ணது? கூட இருந்தவங்களே குப்புற தள்ளிவிட்டாங்க. அந்த 70 பேரை 70 பேருடைய தலையையும் போய் வெட்டினது யெகூ வெட்டல. யாரு வெட்டினாங்க? கூட இருந்த இஸ்ரேலினுடைய பிரபுக்கள், மூப்பர்கள், அவர்களே வெட்டி அனுப்பிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, எல்லா யுத்தங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியா பண்ணாம அதற்கான ஆட்களை அங்க நியமிக்கிறார். சபையினுடைய நிறைவை நாம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அநேக நிழல்கள்ல குறிப்பாக யோவான் ஸ்நானகனுடைய சம்பவத்தில் நாம பார்த்தோம் அப்படின்னா, சபை நிறைவை குறித்து அவருடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும்போது யோவான் ஸ்நானகனுடைய மரணம் எப்படி நிகழும்? எதனால யோவான் ஸ்நானகனுடைய மரணம் நிகழ்ந்துச்சு? ஏரோது மற்றும் ஏரோதியால் இவங்களுடைய வாழ்க்கை முறை தப்பு அப்படின்றத யோவான் ஸ்நானகன் அங்க குறிப்பிட்டு காண்பிச்சாரு, சுட்டி காட்டினாரு. இப்படி சுட்டி காண்பிச்சதனுடைய விளைவு ஏரோது மற்றும் ஏரோதியாளினுடைய குமாரத்தின் மூலமாக அங்க யோவான் ஸ்நானகனுக்கு அங்க முடிவு வருது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியினுடைய ராஜ்யங்கள், வேசித்தனமான மார்க்கங்கள் என்பது அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படும் போது அவர்கள் மூலமாக சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய இந்த பாத அங்கங்களுக்கு, அவருடைய மாம்ச சரீரங்களுக்கு அழிவு நிகழும் சகோதர சகோதரிகளே. உங்களுடைய கூட்டணி தவறான கூட்டணி, உங்களுடைய ராஜ்யம் ஒரு தவறான ராஜ்யம் என்று குறிப்பிட்டு பேசும்போது இந்த அமைப்புகள் அனைத்தும் முழுமையாக அழிக்கப்படுவதற்கு அங்க ஒப்பு கொடுக்கப்படுது சகோதர சகோதரிகள். இப்படி அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அழிவை குறித்து பேசுவாங்க. பேசினத்துக்கு பிற்பாடுதான் கர்த்தரோடு கூட மகிமையில போய் இணைவாங்க சகோதர சகோதரிகளே. இப்படி இணைந்து அவர்கள் முழு அழிவையும் அவங்க கொண்டு வருவாங்க. கடைசி பாத அங்கம் அங்க மகிமையில இணையறதுக்கு முன்னாடி கர்த்தர் எந்த அழிக்கிற வேலையும் செய்யறது இல்லையா அப்படின்னா, சபை இணைந்த பிற்பாடுதான் எல்லா வேலையும் செய்யறாரா அப்படின்னா இல்ல. பாத அங்கங்கள் இணைவதற்கு முன்னாடியே அநேக சங்காரங்கள் நிகழ்ந்துருது. கடைசி சங்காரம் அப்படின்னா 3ஆம் உலக யுத்தம் எப்பதான் நடக்குது அப்படின்னா, சரீரமாகிய சபை தங்களுடைய வேலைகளை முடித்த பிற்பாடு அந்த பாத அங்கங்களினுடைய நிறைவு இந்த பூமியில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக நேர்த்தியாக மிக சரியாக செய்து முடித்த பிற்பாடு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். முற்றிலுமான முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் சபை என்ன செய்யறாங்கன்னா அங்க போய் இணைகிறாங்க சகோதர சகோதரிகளே. யோனதாப் கவனிக்கிறோம், அவர் சபைக்கு அடையாளமாக அங்க இருக்கிறாரு. யோனதாப் இணையறதுக்கு முன்னாடியும் யெகூ அங்க யுத்தத்துல தான் இருக்கிறாரு. இந்த இஸ்ரேலினுடைய முழு அழிவு ஆசகேல் மூலமாக, யோராமினுடைய முழு அழிவு என்பது ஆசகேல் மூலமாக மாத்திரம் அங்க நடக்கிறது இல்ல. ஆசகேல் மூலமாக ஜஸ்ட் ஒரு காயம்தான் ஏற்படுது. போப் மார்க்கத்திற்கு ஒரு காயம் மாத்திரமே ஏற்படுது அவர்களுடைய ஆட்சி காலத்துல. ஆனா ஆசகேல் அங்க அபிஷேகம் பண்ணப்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15 மற்றும் 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஃபர்ஸ்ட் யார் அபிஷேகம் பண்ண சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஆசகேல் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. இந்த 2 வசனங்களை கவனிக்கும் போது, 2வதாக யெகூ அபிஷேகம் பண்ண சொல்றாரு. 3வதாக எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. எதுக்காக, என்ன காரணத்துக்காக அபிஷேகம் பண்ண சொல்றாரு? 17வது வசனம் வாசிங்க. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான்.
யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆம் சகோதர சகோதரிகளே, சம்பவிக்கக்கூடிய காரியம் ஆசைகளினுடைய பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடணும், யெகூவினுடைய பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடணும். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, ஆசைகளினுடைய பட்டயத்திற்கு தப்பினவன் யெகூப்பை கொன்று போயிடுவார். அதாவது அழிவினுடைய 3 காலப்பகுதிகளே அங்க குறிப்பிடுறார். ஸோ இப்போ பொதுவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாலே எதுக்கு அடையாளம் அப்படின்னா கர்த்தருக்கு அடையாளம் தான் அது, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாலே. ஏன்னா நமக்கு சங்கீதம் 110:1 நமக்கு தெரியும்ல, வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் யாரு, ஆண்டவர் யாரு? கர்த்தருங்கிறது யாரை குறிக்குது, ஆண்டவருங்கிறது யாரை குறிக்குது? கர்த்தர் பிதாவாகிய தேவன், ஆண்டவருங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய வலது பாரிசத்துல உட்காருங்க கொஞ்சம், அப்படின்னா ஆளுகையில நீங்க கொஞ்சம் உட்காருங்க, உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றாரு. நீங்க என்னுடைய வலது பாரிசத்துல என்னுடைய ஆளுகையில நீங்க கொஞ்சம் உட்காருங்க. ஏன்? எதிரிகள் அத்தனை பேரையும் அங்க சங்காரம் பண்ணணும். ஆளுகையில உட்கார வச்சு அவருடைய கையில் அங்க அதிகாரத்தை கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டாலே அவர் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். ஆசகேல் அபிஷேகம் பண்ணப்பட்டார் தேவனுடைய வேலையை செய்வதற்காக, யோராமை காயப்படுத்துவதற்காக. அடுத்ததாக யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்டார் அங்க யோராமை அழிப்பதற்காக. கடைசியாக எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டார் அந்த யோராமினுடைய புத்திரர்கள் அத்தனை பேரையும் அழிப்பதற்காக. ஏன் 3 பேரு? ஏன் 3 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டு 3 பேர் அங்க இவங்களை கொண்டு போறதுக்கு 3 பேரா வேணும்? ஒருத்தரே இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாமே. எதற்காக 3 பேர் அங்க அபிஷேகம் பண்ணப்படுறாங்க அப்படின்னா சகோதர சகோதரிகளே, 3 பேரும் 3 காலப்பகுதிகளை அடையாளப்படுத்துறாங்க. ஆசகேல் ஒரு அழிவை உண்டு பண்றாரு, அது ஒரு காலப்பகுதி. போப் மார்க்கத்திற்கு ஒரு அழிவு ஏற்படக்கூடிய ஒரு காலம் அது ஆரம்பமாகுது காயப்படுத்துதலின் மூலமாக. அது கிபி 1517 போப் மார்க்கம் காயப்பட்டுச்சு மார்ட்டின் லூத்தர் மூலமாக. அடுத்ததாக யெகூ அங்க அபிஷேகம் பண்ணப்படுறாரு. இவர் குறிப்பிடக்கூடிய காலப்பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிபி 1874 அவருக்கு வல்லமை அங்க கொடுக்கப்படுது. அடுத்து 3ஆவதாக எலிசா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. இந்த எலிசா அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பது சபை அபிஷேகிக்கப்படுதல். இந்த முழு அழிவும் உலகத்திற்கு சபையின் மூலமாக, அதாவது பாத அங்கங்கள் நிறைவடைந்த பிற்பாடு இந்த உலகத்தினுடைய முழு அழிவும், தேவனுக்கு விரோதமான அமைப்புகளினுடைய முழு அழிவும் பாத அங்கங்கள் பூமியில இருக்கும்போது நடக்காது, பாதங்கங்கள் முழுமையாக எடுத்துக்கொண்ட பிற்பாடு. வேதமானவர்களே அநேக பிரிவுகள் இருக்கிறாங்க. அந்த பிரிவுகளுக்கெல்லாம் அநேக சத்தியங்கள் தப்பறையாக புரிந்திருக்கிறாங்க. சபை வாய்ப்பு நிறைவடைஞ்சிருச்சுது, பாத அங்கங்கள் எடுக்கப்பட்டுறாங்க. நாமெல்லாம் முற்பிதாக்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். இல்ல ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசுவாசத்துக்குள்ள இருக்கிறாங்க. நிழல் ரொம்ப எக்ஸாக்டா அங்க காண்பிக்கிறாரு சகோதர சகோதரிகளே. சபை மூலமாகத்தான் இந்த பூமியினுடைய ராஜாக்களின் முழு அழிவு அங்க நடைபெறும். பாத அங்கங்கள் இந்த அழிவை நிறைவேற்றுவார்கள். தாங்கள் மகிமையில சென்று இந்த பூமியில இருந்து ஆரம்பிச்சு வச்சு மகிமையில இருந்து அவர்கள் முடிக்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க சகோதர சகோதரிகளே. முழுமையான அழிவு நடக்கிற வரைக்கும் அங்க யெகூவே சில அழிவுகளை ஏற்படுத்துறாரு. கம்ப்ளீட் பண்றதுக்கு அங்க போகும்போதுதான் யோனதாப்பை பார்க்கிறாரு, யோனதாப் ஜாயின் பண்றாரு. சபையை அங்க மீட் பண்றாரு. சபை முழுவதுமாக அங்க நிறைவடையுது. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு அங்க யெகூ. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, ஆமா, உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது சபையை பார்த்து கர்த்தர் கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய இருதயத்திற்கு ஒத்து
சபையாக இந்த பூமியில வாழக்கூடிய உங்களுடைய இருதயம் காணப்படுதா? ஆமா, காணப்படுது. அப்பன்னா என்னோட ஜாயின் பண்ணீங்க. ஸோ எகு அங்க நிழல்ல ரதத்துல வரும்போது கேட்கிறார் யோனதாப்பு கிட்ட, கர்த்தராகிய இயேசு அவர் வானத்துல இருக்கிறார். யோனதாப் அந்த ரேகாப்பினுடைய குமாரன். ரேகாப் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்னா ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டிருக்கிறார். ஸோ அவருடைய இருதயமும் அவருடைய சிந்தையும் அவருடைய மனசும் எகுவினுடைய வைராக்கியம் எப்படி காணப்பட்டிருக்குதோ அதே போல அந்த யோனதாப்பினுடைய இருதயமும் அங்க காணப்பட்டிருக்கு. குவாலிட்டியை செக் பண்றாரு. ஸோ அந்த குவாலிட்டி செக்அப் அங்க நடக்கும்போது அதுல பாஸ் ஆயிடுறாரு யோனதாப். சொன்ன உடனே வாங்க என்னோட ஜாயின் பண்ணீங்க. ஸோ நாம கர்த்தரோட அந்த யுத்தத்துல நாம பங்கு பெறணும் அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குதா? அல்லது ஏதாவது சில பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய எண்ணங்கள், கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், விரோதங்கள் ஏதாவது நம்மை ஆட்கொண்டு இருக்குதா? ஏதோ ஒரு காரணத்தை மையமாக தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த ஆலயமாக இருக்கக்கூடிய நம்ம மத்தியில நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கர்த்தருடைய இருதயத்தை போல இருக்குதா? கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு ஏதாவது கோபத்தோட, ஏதாவது அனுதாபத்தோட, அல்லது வேற ஏதாவது காழ்ப்புணர்ச்சியோடு, பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு, மாம்சத்தினுடைய ஏதாவது கிரியைகளோட காணப்பட்டாரான்னா எதுவுமே இல்லை. ஸோ நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்குது? நாம கேட்டா சொல்லுவோமா என்னுடைய இருதயம் போல இருக்குதான்னு? கர்த்தர் கேட்கும் போது அப்படியே இருக்குது, அந்த வண்ணமாகவே இருக்கு நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் நம்மை சீர்தூக்கி பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. அவர் சொன்னார், யோனதாப் சொன்னார், நிஜத்துல அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, இதோ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கான ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிச்சயத்தோடு அவர் பேசினாரு சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, சபை நிச்சயமாக சொல்லுவாங்க யோனதாப் சொன்னது போல. சொன்ன உடனே உன்னுடைய கையை தா அப்படின்னு சொல்லி ரதத்தில் அவர் ஜாயின் பண்றாரு. முழுமையான அழிவுக்கு முன்னாடி யோனதாப் அங்க ஜாயின் பண்றாரு சகோதர சகோதரிகளே. ஸோ நிஜத்துல இந்த உலகத்தினுடைய முழு அழிவுக்கு முன்னாடி கர்த்தரோடு கூட ஜாயின் பண்ணுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முழு அழிவு, ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலை அங்க வர இருக்குது இந்த உலகத்தின் மீது. அந்த நிர்பந்திக்கப்பட்ட நிலைக்குள்ள ஒட்டுமொத்த உலகமும் அங்க மாட்டி சிக்கி இருக்கும்போது நாம மாத்திரம் அந்த ரதத்துல ஏறக்கூடியவர்களாக, காப்பாற்றப்படக்கூடியவர்களாக நாம காணப்பட இருக்கிறோம். யார் யார்? அது நம்முடைய இருதயமே நம்மை நியாயம் தீர்க்கட்டும் சகோதர சகோதரிகளே. இந்த முழு உலகத்தினுடைய அழிவுக்கு முன்னாடி யோனதாப்பை அங்க தன்னுடைய ரதத்துல ஏத்துறது போல இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிப்பதற்கு முன்னாடி நம்மளை மாத்திரம் தேவன் அங்க ரதத்துல ஏத்துறதுக்கு விரும்புறாரு. ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னுடைய இருதயத்தை போல உன்னுடைய இருதயம் இருக்குதா? இது எல்லாமே யோனதாப் கூட, எகு கூட யோனதாப் சேர்ந்த பிற்பாடுதான் இந்த அழிவு நடக்குது சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஒரு தவறான கருத்து கூட இருக்குது. கர்த்தர் இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? கர்த்தர் இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? எங்க பிரதர் இருக்காரு? நீங்களே அந்த ஆலயம்னா எங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்லிடாதீங்க. எங்க இருக்காரு கர்த்தர் இயேசு? பரலோகத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரா? பரலோகத்தில் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் வசனம் வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16 மற்றும் 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம் சகோதர சகோதரிகளே, வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னா வானம் குறிக்கிறது ஆவிக்குரிய அரசாட்சி. வானத்துல இருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு சிங்காசனத்தை போட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, சிங்கோலை பிடிச்சுக்கிட்டு நீதியுள்ள அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கிறாரு, வானத்திலே உட்கார்ந்துருந்தோம். மேகங்களுடனே கூட அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி. வானத்திலிருந்து இறங்கிட்டாரு கர்த்தர். இப்போ இறங்கிட்டாரு. அவருடைய சிங்காசனம் அந்த பவர்ல, அந்த ரூலர்ஷிப்ல தான் இருக்குது, அந்த அதிகாரம் அவர் கையில இருக்குது. இறங்கிட்டாரு. இப்போ எங்க இருக்கிறாரு?
பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் அவருடைய கிரியை முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்குது. சகோதர சகோதரி, ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய மாம்ச கண்களுக்கு நம்முடைய கர்த்தர் தெரியறது இல்ல, இருக்காரு, இங்கதான் இருக்கிறாரு. பூமிக்கு மேல 6 அடுக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எந்த அடுக்குல இருக்காருன்னு தெரியல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதியா சொல்லலாம், இப்போ அங்க வானத்துல தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கு. சிங்காசனம் அவருடையதுதான், ஆளுகை அவருடையதுதான். பட் நம்ம என்ன புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னா, இது ஒரு உருவக பாஷையில அங்க புரிஞ்சிக்க கூடாது. அங்க கர்த்தர் இயேசு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு, அங்கிருந்து பேசும்போது இங்க வேலைகள் நடக்கும். நோ சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சிங்காசனம் அங்க பரலோகத்துல தான் இருக்குது. நிழல்ல கவனிச்சீங்கனாலே நல்லா தெரியும். யெகூதான் ராஜா. ராஜா யெகூதான், அதுல மாற்றமே இல்ல. ஆனா அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இல்ல, எங்க வந்துட்டாரு, சிங்காசனத்தை விட்டு இறங்கி குதிரை வண்டியில ஏறிட்டாரு. ஏறின உடனே அத்தனை பேருக்கு மதம், அதற்குரிய வேலைகளை போய் அவர் செய்துகிட்டே இருக்காரு. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு ஆகாயத்துல அங்க இருக்கிறாரு, வேலைகளை கவனித்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறாரு. சபை நேரடியா போய் தேவ சமூகத்துல தேவனிடத்துல போய் ஜாயிண்ட் ஆகல, இடையிலேயே கர்த்தர் மீட் பண்ணிடுறாரு. தேவனுக்கும் இந்த பூமிக்கும் இடையிலேயே கர்த்தரோட அவங்க மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணி கூட அழைச்சிக்கிட்டு போறாரு தேவனிடத்துல. சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாக சபை போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அவங்க ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி முழு அழிவையும் கர்த்தர் இயேசுவும் சபையும் சேர்ந்து பண்றாங்க. சேர்ந்து பண்ணிய பிற்பாடு அவங்க இப்ப தேவனோடு போய் அங்க சங்கமிக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, சோ நாம எகு வகுப்பாராக இருக்க நமக்கு வாய்ப்பு இல்லை. யெகூ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க அடையாளப்படுத்துது. அப்படின்னா நாமெல்லாம் யோனதாப்பினுடைய வகுப்பார். யோனதாப்பினுடைய வகுப்பார் அப்படின்னா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ள நிலைக்கு உள்ள வந்திருக்கிறோம். யெகூ கூட யோனதாப் இணையன் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், கர்த்தருடைய இருதயத்தை போல, யெகூவினுடைய இருதயத்தை போல யோனதாப்பினுடைய இருதயம் இருக்கணும். ஸோ நாமோ கர்த்தரோடு இணையன் அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்தை போல, கர்த்தருடைய மனதை போல, கர்த்தருடைய சிந்தையை போல நம்முடைய சிந்தையும் காணப்படணும். கர்த்தர் கூட மகிமையில இணைந்து பங்கு பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னைக்கு ஓப்பன்ல இருக்கு. சகோதர சகோதரிகளே, எல்லா காரியங்கள்லையுமே அந்த இசைவு என்ற ஒன்று இருக்கணும். கர்த்தரை போலவே சிந்திக்கணும், கர்த்தரை போலவே யோசிக்கணும். ஒரு குறுகிய மனப்பான்மையில இருந்து இந்த பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய சில நிகழ்வுகள், இதையே யோசிச்சு இந்த சாதாரணமான விஷயத்துக்காக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்முடைய உண்மை தன்மை நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்குது. சகோதர சகோதரிகள், சோதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நம்முடைய தலையை சுற்றி 360 டிகிரி கேமரா சுழன்று கொண்டிருக்குது. ஒருவேளை வாழ்ந்தால் இவர்களை போல வாழணும், அல்லது இவர்களை போல வாழ்ந்து விடக் கூடாது என்ற 2 பாடங்களுக்காக நம்முடைய தலையை சுற்றி கேமரா சுத்திக்கிட்டு இருக்கு. சோ ராஜ்யத்துல தேவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வைப்பாரு, மற்றொரு புஸ்தகம் திறக்கப்படும், அது நம்முடைய வாழ்க்கையாகவே காணப்படும். அது உலக ஜனங்களினுடைய படிப்பினைக்காக. இன்னைக்கு நாம மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களினுடைய, இஸ்ரேலுடைய ராஜாக்களினுடைய, இஸ்ரேலுடைய குடும்பத்தை குறித்த வாழ்க்கையிலிருந்து நமக்கான படிப்பினைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சோ தேவனுடைய ராஜ்யத்துல நம்மை குறித்த புஸ்தகங்கள் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்குது. நாம யாரு, எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்திருக்கிறோம், எந்த கோத்திரத்துல வந்திருக்கோம், எந்த குலத்துல இருந்து வந்திருக்கோம், என்ன நிலையில இருந்து வந்திருக்கோம், என்ன படிச்சிருக்கிறோம், என்ன எதுவுமே தெரியாது இன்றைக்கு. ஆனால் உண்மையான அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னா, உண்மையான கிறிஸ்துவாக அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார் அப்படின்னா, ஜனிப்பிக்கப்பட்ட வகுப்பாராக நாம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தலையின் மேல கேமரா பிக்ஸ் பண்ணப்பட்டுடுச்சு. நமக்கான தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டுட்டாங்க. நாம கணக்கு கொடுக்கிறோமோ இல்லையோ, நமக்கான தேவதூதர்கள் தேவ சமூகத்துல அனுதினமும் கணக்கு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய நாளினுடைய ரெக்கார்டு இது. இவர் செஞ்சிட்ட காரியங்கள், இன்னைக்கு இவ்வளோ பொல்லாப்பான காரியங்களை நடப்பிச்சுட்டு இன்னைக்கு காலையில உங்க சமூகத்துக்கு வந்திருக்காங்க. நாம தேவனை போய் ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்ளலாம். பட் தேவன் அங்க ஏமாறுறதில்லை. கடைசியான ஏமாளி. ஒருவேளை நாம யதார்த்தமாக இருக்கிறோம், இல்லாம ரொம்ப ஒரு வஞ்சனைக்காரர்களாக இருக்கிறோம்னா நாம தான் பாதிக்கப்படுவோம். சகோதர சகோதரிகளே, சோ நம்முடைய வாழ்க்கை என்பது உலக ஜனங்களினுடைய நித்திய ஜீவனுக்கான பாடமாக வைக்கப்பட இருக்குது. ஒரு சாதாரணமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்ல. கத்தியின் மேல் வாழ்க்கை, மதில் மேல் பூனை என்று சொல்வது போல ஒன்று குதிச்சா அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், வாழ்வா சாவா போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ளாக இன்னைக்கு நீங்களும் நாமளும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா ஜீவனோடு, நித்தியத்திற்கும் ஜீவனோடு இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளே,
அதற்கு தகுதி உள்ள ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பாடத்தினுடைய கடைசி பகுதியை நோக்கி வரும்போது இன்னொரு கோணம் கூட இந்த பாடத்திற்கு அங்கே கொடுக்கும்போது எகுவை குறித்து, எகு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தான் 6 கொலைகளை கண்டினியூவாக பண்ணியிருக்கிறார். அப்படின்னா யார் யாரு? 1 யோராம். யோராம் குறிக்கிறாரு இஸ்ரேல் ராஜாவினுடைய அழிவு. 2வது யூதா ராஜா, 2வது கொலை யூதா ராஜா அகசியாவினுடைய அழிவு. 3வது எசபேல், மிக முக்கியமான பாத்திரம் எசபேல். அந்த இஸ்ரேல் தேசமே விக்கிரக ஆராதனைக்குள்ள போவதற்கான மிக முக்கியமான கருவி அந்த எசபேல். 3வது. 4வது ஆகாப்பினுடைய 70 குமாரர்கள். யோராம் மற்றும் குமாரர்கள் 70 குமாரர்கள். அடுத்து அகசியாவினுடைய 42 சகோதரர்கள். 5வதாக பார்க்கும்போது அகசியாவினுடைய 42 சகோதரர்கள். 6வதாக பார்க்கும்போது பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் அத்தனை பேரும். இப்படியாக 6 கொலைகள் அங்கே கண்டினியூவாக பண்ணியிருக்கார் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி பார்க்கும்போது யோராம் எதை குறிக்கிறாரு? இஸ்ரேல் ராஜாவினுடைய அழிவு என்பது எதை குறிக்குது? முதலாம் உலகப் போரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சங்கீதம் 115 வாசிக்கிறோம்ல, கோபத்தின் நாட்களிலே ராஜாக்களை வெட்டுவேன். ஸோ இந்த யோராமினுடைய அழிவு என்பது முதலாம் உலகப் போரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. முதல் உலகப் போரில் ராஜாக்களினுடைய அழிவு முற்றிலுமாக அங்கே நடந்துச்சு. 1914 17 வரை இருக்கக்கூடிய காலப்பகுதி. அதற்கு முன்பதாக உலகம் முழுக்க ராஜாக்களினுடைய ஆட்சி முறை தான் அங்கே நடந்தது, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் வரைக்குமே. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அப்படிப்பட்ட ராஜாக்களினுடைய அரசாட்சி இருந்துச்சு. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் முதலாம் உலகத்து போரின் மூலமாக. இது யோராமினுடைய மரணம் அடையாளப்படுத்துது. யூதா ராஜாவினுடைய அழிவு என்பது அகசியாவினுடைய அழிவு குறிக்கிறது. 2ஆம் உலகப் போர். அப்படின்னா நாசிசம், பாசிசம், சோசியலிசம், கம்யூனிசம், இதனுடைய முற்றிலுமான அழிவு 2ஆம் உலகப் போர்ல அங்க நடந்துச்சு. நாசிசம், பாசிசம், சோசியலிசம், கம்யூனிசம், இப்படிப்பட்ட அழிவுகள்லாம் எப்பதான் நிகழ்ந்துச்சு இந்த உலகத்துலன்னா 2ஆம் உலகப் போரில் முற்றிலுமாக அது முடிவுக்கு வந்துச்சு. அடுத்து 3வதாக எசபேல். எசபேல் போப் மார்க்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறாங்க. போப் மார்க்கத்தினுடைய அழிவு எப்பதான் நடக்கும்? 3ஆம் உலகப் போர்ல. ஏன்? அவங்க ஒரு வேசி தெரி விக்கிரக ஆராதனைக்கு அவங்க காரணமாக ஆயிட்டாங்க. தேவனிடத்துல இருந்து வழி விலக்கி விக்கிரகத்துக்கு நேராக அவங்க வழி நடத்திட்டாங்க. யார் அவங்க? அவர்கள் தான் பெயர் கிறிஸ்தவ மண்டலங்கள், பெயர் கிறிஸ்தவ சபைகள். எசபேல் அங்க போப் மார்க்கத்திற்கு, பெயர் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு நிழலாக அங்க இருக்கிறாங்க. இது 3ஆம் உலகப் போர். 3ஆம் உலகப் போர்ல முழுவதுமாக விக்கிரக ஆராதனை தோப்புகள் அங்கு அகற்றப்படும். அதற்கு பிற்பாடு ஆகாப்பினுடைய 70 குமாரர்கள், அகசியாவினுடைய 42 சகோதரர்கள், பாகால் தீர்க்கதரிசியினுடைய அனைத்து புத்திரர்கள். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஹெல்ப் பண்ணிட்டவங்க, உதவி பண்ணிட்டவங்க. அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய மற்ற மனுஷர்கள் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு உதவி செய்துட்டவங்க. அந்த நேரத்துல நல்ல போஸ்டிங்ல இருந்து சாத்தானுடைய திட்டங்களை வெகு விரைவாக பூமி முழுக்க பரம்ப செய்துட்டவங்க. ஜனங்களுக்கு அநேக தீமைகளை வெகு விரைவாக கொண்டு போய் சேர்த்துட்டவங்க. அநேக ஜனங்களை வஞ்சித்துட்டவங்க, குறிப்பாக அநேக அரசியல்வாதிகள் வரைக்குமே. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதானமான மனுஷர்கள் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஹெல்ப் பண்ணிட்டு அத்தனை பேரும் இதில் அடங்குறாங்க. ஸோ இந்த 3ஆம் உலகப் போர்ல முழுவதுமான அழிவு அங்கு காணப்படும். ஸோ சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு அடையாளம் கூட இந்த பாடத்தினுடைய மறுகோணமாக, மாறுபட்ட கோணமாக நம்ம பார்க்க முடியும். எது எப்படியோ நாம யோனத்தாப் வகுப்பாராக நம்ம காணப்படுறோமா? ஸோ யோனத்தாப் வகுப்பாராக இருந்தோம் மாத்திரம்தான் நம்ம கர்த்தரோடு ரதத்தில் பயணிக்க முடியும், ரதத்தில் ஏற முடியும், நாம் காப்பாற்றப்படுவோம். நாம் காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிக்கக்கூடிய வேலை நம் மூலமாக, தேவனுக்கு விரோதமான சகல காரியங்களையும் அழிக்கக்கூடிய வேலைகளில் பங்கு பெறக்கூடிய வேலை நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நமக்கு வேண்டிய கிருபைகளையும் இரக்கங்களையும், பரிசுத்தாவின் வழி நடத்தலையும், தெய்வீக இரக்கங்களையும், தேவனுடைய சத்தியங்களையும், தூதருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இருந்து நம்ம யாவரையும் வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமீன்.